ரீசெண்டா இந்த போயிட்டு இருக்கிற அந்த பிரியாணி திங். இர்ஃபான் ப்ரோ அவர் கையாலே செஞ்ச பிரியாணியை தான் நம்ம ரிவ்யூ பண்ணலாம் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். இவர் 3600 ரூபாய்க்கு விற்றுக்கிறார். பிரியாணி பிசினஸ் விவகாரமும் சர்ச்சையை ஏற்படுத்தியதோடு ஒரு நல்ல பிரியாணி ஐ லவ் பிரியாணி. Yes. எனக்கு பிடிச்ச பிரியாணி ஒரு பிரியாணி நான் வந்து கொடுப்பேன். ஒன்று எரர் இருக்கலாம், இன்னொன்று வந்துட்டு டேஸ்ட் சப்ஜெக்டிவ். சில பேருக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. இது எல்லாமே அதில் வரும். இந்த 3500 rupeesனு வச்சா இந்த மாதிரி ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சா? ஏன்னா பீப்புள் வந்து இப்போ வந்து அதை வாங்கி ரிவ்யூ பண்ணுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க அப்படின்றது வந்து ஓகே, அது ஓரளவுக்கு தெரியும். இதை ஒரு கண்டென்ட் ஆக்கி பீப்புள் வில் பி லைக் ஒரு நியூஸ் சேனல் வரைக்கும் இது வந்து லைக் தே வில் டாக் அபௌட் இட் அப்படின்றது வந்து இட்ஸ் இன்சேன். ஸோ இப்போ அந்த காலத்தில் மூவி ரிவ்யூ பண்ண இர்ஃபானை பார்த்துருப்போம், அப்புறம் யூஎஸ் போன இர்ஃபானை பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் இர்ஃபானை நாங்கள் டெய்லி விளாக்ஸ்லேயே பார்த்துட்ருக்கோம். பட் ஆக்சுவலாக யார் இர்ஃபான்? நீங்கள் இவ்வளோ டீப்பாக கொஸ்டின் கேட்குறீங்க. தூணிலும் இர்ஃபான், துரும்பிலும் இர்ஃபான். என்னோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் கான்டென்ட் எப்படின்னா வந்து vlog. இது என்னோட செகண்ட் vlogலையோ ஃபர்ஸ்ட் vlogலையோ என்கிட்ட சில்லற காசு நான் உண்டியிலேருந்து எடுத்துகிட்டு போனதே நான் காட்டுறேன். அப்புறமா நான் வந்து ஃபஸ்ட்டு காராக BMW வாங்குறதே நான் காட்டுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ எனக்கு இருக்குது, இப்போ எனக்கு கிடைக்குது. இப்போ அடுத்து நான் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறேன், அந்த வீடை கட்டுறேன், ஒரு வீடை காட்டுறேன். பட் இப்போ யோசிக்கும் போது அது பண்ணிக்கக்கூடாதோ. ஹவுஸ் பீயிங் அ ஃபாதர் இட்ஸ் அமேசிங். இது வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு சந்தோஷம். அது பீயிங் ஹஸ்பண்ட் ஹாப்பியா, பீயிங் ஃபாதர் ஹாப்பியான்னு கேட்டால் ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா பீயிங் ஃபாதர் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு இதை கொடுக்குது, அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஓகே, இர்ஃபான் இஸ் பீயிங் டார்கெட்டட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது நிறையா சேனல்லையோ இல்லை வந்து பேஜ்லேயோ பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா வியூஸ்க்காக. ஆப்வியஸ்லி இவனை நம்ம வந்து டவுன் பண்ணணும், இவனை அழிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப பெருசாக நிறைய பேருக்கு இது வந்து ஒரு அஜெண்டாவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐ வுடன்ட் கால் இட். அது தட்ஸ் எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குல்ல. ஆக்சுவலாக வாட்ஸ் யுவர் நெட்வொர்க்? இவ்வளோ கேட்டு நீ விட மாட்ட போல. உங்களுக்கு வந்த ஒரு பிக்கெஸ்ட் பேமெண்ட் அப்படின்னு நினைச்சோம். நம்ம தமிழில் ஒருத்தர் 50 லட்ச ரூபா மாதம் வந்து பார்க்குறாரு வியூஸ். 50 lakhs per month from views. ஜஸ்ட் ஃப்ரம் வியூஸ். இப்போ இந்த ஹோமிஃபைன்னு ஒன்று இருந்துச்சு, அது என்னாச்சு? இதில் எல்லாருமே கிரியேட்டர்ஸா? ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி ஒன்று பண்ணலாம் அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஒரு கான்டென்ட் ஒருத்தங்க ஒரு இது வீடியோவை நம்ம பொறுப்பெடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம வி டோன்ட் ஹேவ் டு பி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே பண்ணணும்னு சொல்லும்போது போனேன், இல்லை இதுக்கு பண்ணல அப்படின்னு ஓகே ஃபைட் பண்ணல. ஆக்சுவலாக உங்கள் அப்பாவை பற்றி கேட்கலாமா? அவர் வந்து என்னன்னா ஃபாதர் இருக்காங்கன்னா சில இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி இந்த மாதிரி நம்மளுக்கு ஒருத்தர் இல்லையடா அப்படின்ற மாதிரி ஒரு பொறாமையாக இருக்கும். ரொம்ப பொறாமையாக இருக்கும் எனக்கு. எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நம்ம கூட இருக்க அந்த அப்பா அம்மா அவங்க தான் நம்ம லைஃபே ஷேப் பண்ணுறாங்க. இதுதான் லைஃப்னு நம்மளுக்கு காட்டுறது இருந்து இவங்க தான் எல்லாமே. See, if you don't have a father, that's a different story. இருக்காங்க அண்ட் அது வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து கிடைக்கல அப்படின்றது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். இட்ஸ் ஹர்ட்டிங். எஸ். ஸோ இப்போ அந்த காலத்தில் மூவி ரிவ்யூ பண்ண இர்ஃபானை பார்த்துருப்போம், அப்புறம் யூஎஸ் போன இர்ஃபானை பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் இர்ஃபானை நாங்கள் டெய்லி விளாக்ஸ்லேயே பார்த்துட்ருக்கோம். பட் ஆக்சுவலாக யார் இர்ஃபான்? என்னங்க இவ்வளோ டீப்பாக கொஸ்டின் கேட்குறீங்க? ஆக்சுவலாக யார் இர்ஃபான்னா நான் இப்போ இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன்ல, அதில் யார் லைக் என்ன வந்து அதில் ஷோ ஆகிருக்கோ அதுதான் இர்ஃபான். பிகாஸ் யூஸ்வலாகவே இப்போ என்னோடய vlog எல்லாமே ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அன்ஃபில்டர்டாக தான் இருக்கும். அதனால் தட்ஸ் மீ. பட் அந்த கேமரா ஆஃப் ஆனதுக்கப்புறம் வந்து ஹூ இஸ் இர்ஃபான்னு கேட்குறேன் பேசிக்காக. ஏன்னா உங்களோட டெய்லி விளாக்ஸில் நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கோம். லைக் இப்போது ஒரு 3000 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த அந்த ஆஃப் கேமராவில் இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்றதே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து ஷேர்ட் லாட்ஸ் ஆஃப் திங். லைக் என்னோட லைஃப் ஆல்மோஸ்ட் ஒரு 80% நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்டர்நெட். அதனால் எனக்கு தெரிஞ்சு லைக் அது இல்லாமல் யார் இர்ஃபான் அப்படின்னா வந்து என்னை பற்றி சில பேருக்கு லைக் தெரியாத விஷயங்கள் சொல்லணும்னா மேபி நான் வந்து எனக்கு கொஞ்சம் கோவம் லைக் முன்கோவம் அதிகமாக வரும். புரியுது. அது இல்லாமல் அது லைக் நிறையா ஒரு எனக்கு வந்து எப்படின்னா வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் சொல்கிறதுக்கு வருது. பட் பாசிட்டிவாக என்ன இருக்குது அப்படின்றது வந்து லைக் நான் அது சொல்லணும்னா அது நம்மளே வந்து பேசுகிற மாதிரி இருக்குன்றதுக்காக வர மாட்டேங்குது. ஸோ பட் there is a lot of positive things as well. Oh yeah, definitely 100%. Yeah. ஸோ அது இல்லாமல் வந்து
ஐ மீன் அது எல்லாருக்குமே இருக்கும்ல, நம்ம ஆமா. எல்லாமே ஹியூமன் தானே. எல்லாருக்குமே ஃப்ளாஸ் இருக்கும். ஃப்ளாஸும் இருக்கும், Positives. இன் யான் மாதிரி தான் ஃபுல்லாகவே Exactly. ரெண்டுமே குட் கரெக்ட். அண்ட் பேட், பேட் அண்ட் குட். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி வந்து குட் அண்ட் பேட்ல எந்த பேடான விஷயம் உங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கு உங்களோட கேரக்டர்லயே? என்னோட ரொம்ப இம்பல்சிவாக சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் தெரியுமா, அது ஆ. வந்து என்னை அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஓகே. ஏன்னா இப்போ டக்குன்னு ஏதாவது ஒன்று ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். புரியுது. நம்ம கூட இருக்கவங்களே இருக்கலாம், அது ம். என்னோட ஃபேமிலியில் இருக்கவங்களே இருக்கலாம், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். வெளியாளுங்கிட்டக்க ரொம்ப இம்பல்சிவாக நான் வந்து இருந்ததில்லை. நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பக்குவம் ஆயிட்டேன். ம். பட் என் கூட இருக்கவங்க கிட்டக்க வந்து அந்த ஒரு விஷயம் இருக்கு. அது 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 வந்து அது ஆக்சுவலி எனக்கு வந்து ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட். ஓகே. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நடந்தோடனே அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. புரியுது. இன்ஸ்டெட் வி ஹேவ் டு ரெஸ்பாண்ட் அப்படின்றது தான் மேட்ரு. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எப்படின்னா இட் டசன்ட் ஹேவ் டு பி இமீடியட். ஆ. ஸோ இப்போ இமீடியட்டாக நம்ம பண்ண போகிறதுனால தானே அது வந்து ரியாக்ஷன் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அது அந்த இம்பல்சிவாக பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். அது புரியுது. அது எல்லாருமே அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். கரெக்ட். ஸோ அது அது எனக்கும் இருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் வாண்ட் லைக் புரியுது. கெட் இட் ஆஃப் இட். இப்போ எனக்கு வந்து இப்போ புவர் வெர்ஷன் ஆஃப் இர்ஃபான் பார்த்துருப்போம் நம்ம. இப்போ கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கீங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அந்த வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும்? புவர் இர்ஃபான்ட்ட வந்து நிறைய டைம் இருந்துச்சு. ஓகே. அண்ட் ம். சின்ன சின்ன விஷயம் கூட வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. லைக் ஒரு ஒரு ஏதாவது ஒரு குட்டி அச்சீவ்மெண்ட், ஏதாவது குட்டி ஏதாவது ஒன்று கிடைக்கும்போது ஆ. இட் கேன் பி ஒரு ஸ்மால் ஒரு சாக்லேட்டாக கூட இருக்கலாம். ஒரு ஃபெரரோ வச்ச சாக்லேட் எனக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா ஓ மை காட் ஆ. இந்த சாக்லேட் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும். அப்படி இருக்கும். இப்போ வந்து லைக் அதான் லைக் when you have money அந்த அதுக்கப்புறமா வந்து இப்போ அதே சாக்லேட் கொடுக்குறீங்க, இல்லை அதே ஒரு இது கொடுக்குறீங்கன்னா மேபி அது வயசுனால கூட இருக்கலாம், நாட் ஷுர். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் தெரியுமா, ஆ. அப்போ அது வந்து லைக் இப்போ சில டைம் மிஸ் ஆகுற மாதிரி ஓகே. அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கு. வி கேன் see அந்த டிஃப்ரென்சஸ் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் மாற்றிக்கணும் அப்படின்னு தோணியிருக்கா? 100% வந்து அது ஓகே. அந்த நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம மாற்றி பண்ணியிருந்தா இப்படி இருந்திருக்குமோ, இந்த விஷயம் எனக்கு ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் இதை சொல்லும்போது டக்குன்னு எனக்கு இப்போ ஸ்ட்ரைக் ஆனது வந்து Okay. நிறைய விஷயங்கள் இருக்குது. Yeah. பட் இப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது வந்து என்னென்னா மேபி நீங்கள் கேட்குற கொஸ்டின் ரெலவெண்ட்டாக இருக்கும் இந்த ஆன்சர். நம்ம வந்து ம். இப்போ என்னோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் கான்டென்ட் எப்படின்னா வந்து vlog இது அந்த மாதிரி கான்டென்ட்டில் வந்துட்டு ஐ டென்ட் டு ஷோ வாட் எவர் எனக்கு கிடைக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து ஐ ஷோ லைக் Yeah. எப்படின்னா வந்து எனக்கு ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் பீப்பிள். எஸ். எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோட செகண்ட் vlogலையோ ஃபஸ்ட்டு vlogலையோ ம். என்கிட்ட சில்லற காசு நான் உண்டியல்லேருந்து எடுத்துகிட்டு போனதையும் நான் காட்டுறேன். ஓ ஓகே. அப்புறமா நான் வந்து ஃபஸ்ட்டு காராக BMW வாங்குறதையும் நான் காட்டுறேன். இது வந்து நான் என்ன நினச்சேன்னா திஸ் இஸ் வாட் இதுதான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ எனக்கு இருக்குது, இப்போ எனக்கு கிடைக்குது, இப்போ அடுத்து நான் வந்து ஒரு வீடுக்கு போகிறேன், அந்த வீடை கட்டுறேன், அந்த வீடை காட்டுறேன். இந்த விஷயம் வந்து அது நம்ம வந்து யூஸ்வலாக அன்ஃபில்டர்டாக இருக்கும் அப்படின்றதுனால அப்படியே அது வந்து ஒரு கேஷுவலாக பண்ணது. ஆமா. பட் இப்போ யோசிக்கும் போது பண்ணியிருக்க வேண்டாமோ? அது பண்ணிக்க கூடாதோ, ஏன்னா வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கிற யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு Yes. அது வந்து தப்புன்னு நான் சொல்லல. இப்போ அந்த மாதிரி வந்து காட்டாமல் இருக்காங்க அப்படின்றது தப்பு கிடையாது. தட்ஸ் த ரைட் அப்ரோச். பப்ளிக்கில் வந்துட்டு நீங்கள் Correct. வந்து என்னென்னலாம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா தட்ஸ் அப்புறமா நீ என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுற உன்னோட லைஃப் ம். லைக் யூனோ வாட் கரெக்ட். குட். நீ இவ்வளோ ஒர்க் பண்ணாலும், நீ எவ்வளோ இது பண்ணாலும், நீ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணல உன்னோட ஃபியூச்சருக்காக அப்படின்னா தென் யூர் அட் லாஸ். பட் யூனோ இது வந்து ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஐ ஸ்டில் லைக் இப்போ வரைக்குமே வந்துட்டு ஆ. இஃப் ஐ கோ இன்வெஸ்ட் ஆன் சம் ப்ராப்பர்ட்டி ஆர் இஃப் ஐ கோ டூ சம்திங், ஏதாவது ஒரு கார் வாங்குறேன்னா நான் நான் இப்போ Share it. இவ்வளோ சீரியஸாக பேசுறதுனால வந்து இதுக்கப்புறமா வந்து அப்படிலாம் ரொம்ப இல்ல. ஸ்ட்ராட்டஜி எனக்கு அது வரல. ஸோ யூ ஆர் ஜஸ்ட் பீயிங் நேச்சுரல். எஸ் லைக் அது வந்து 100% வந்து அதுதான். ஏன்னா எனக்கு நான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு இருந்தால் கூட இந்த டெய்லி விளாக்லேயோ இதுலையோ அது அப்படியே வெளியே வந்துடும். இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு வாட்ச் வீடியோ, ஸோ நான் வந்து என்னோட வாட்ச் கலெக்ஷன் வீடியோ நான் வந்து போடுறேன். ஓகே. அப்போ வந்துட்டு இதெல்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் வந்து போட்டால் வந்து பீப்புள் வந்து இப்படி நடப்பாங்க, இப்படி நினச்சிட்டு வந்து உங்களுக்கு இது வரும் அது வரும். பட்
எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா தானே இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிற வாட்சஸ் நான் கலெக்ஷன் சொல்லும்போது, பீப்பிள் வந்து அத பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆவாங்க. இல்ல ஆமா. அவங்களுக்கு வந்து எனக்கு எனக்கு அது புடிச்ச வெறுப்ப நான் சொல்லலாம். அப்படின்ற மாரி ஒரு தாட்ல வந்து நான் அந்த வீடியோ நான் போட்டேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி லைக் நெறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. அந்த அவங்க ஸ்ட்ராட்டஜி நல்லா பண்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு, ம். அந்த ஒரு இது வந்து எனக்கு புரியுது. ஸோ நம்ம பணக்காரனா இருக்கிறதுனாலயோ, காட்டிக்கிறதுனாலயோ, மக்களுக்கு நம்ம மேல ஒரு ஹேட் வருதோ? எல்லா செலிபிரிட்டீஸும் இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே அது. எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம ஆக்டர்ஸா இருக்கட்டும், நம்மளே அது நெறைய பேர பார்த்துருக்கோம். ஆமா. எவ்வளோதான் இது இருந்தாலுமே வந்து ஒரு வெள்ள சட்டை, ஒரு ஆமா. வெள்ளை வேட்டி, இல்ல வந்து ஒரு வெள்ள சட்டை, ஒரு பேண்ட் ஓகே. இவ்வளோதான். அவங்களோட இது வந்து சிம்ப்ளிசிட்டி. அந்த சிம்ப்ளிசிட்டி அவங்க கேரி பண்றதுக்கான ரீசன் வந்து அவங்க ரியலா சிம்பிளா இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் இப்படி அவங்க ஷோ பண்ணும்போது இட்ஸ் பெட்டர். ஏன்னா வந்து ஓகே. அவங்க இப்போ தே ஹேவ் திஸ் மச், தே ஹேவ் அது இதுன்னு ஷோ பண்ணும்போது ஆ. பீப்பிளுக்கு நேச்சுரலாவே வந்து ஒரு இது உருவாகும். அவர்ஷன் உருவாகும். புரியுது. இப்போ அ அது நெறைய படங்கள்லயும் அப்படிதான். ஆமா. இப்போ எக்கச்சக்க படங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப பெரிய பணக்காரனா ஹீரோ வந்து எப்பவுமே பணக்காரனா எண்ட் ஆகுற மாரி காட்டவே மாட்டாங்க. ஆமா. அதுவே ஆக்சுவலி கடைசியில வந்துட்டு அது எல்லாத்தையும் விட்டுட்டு போற மாரி தான் வந்து இருக்கும் முக்காவாசி. கரெக்ட். தட்ஸ் வென் பீப்பிள் வில் ஓகே இவன் நம்ம ஆளு. ஏன்னா நம்மளோட இதுல இருக்கான், வைப்ல இருக்கான். அந்த ஒரு இது வரும். அது வந்து ரொம்ப நேச்சுரலான விஷயம். அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது. புரியுது. Yeah. அண்ட் உங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ இர்ஃபான் இஸ் பீயிங் டார்கெட்டட் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏதாவது? டார்கெட்டட் அளவுக்கு நான் யோசிச்சது இல்ல. ஐ மீன் அந்த அளவுக்கு இல்ல. எப்பயாவது வந்து வரும். ஒரு கோவத்துல அப்போ வந்து இப்படி டார்கெட் பண்றாங்க அப்படின்ட்டுலாம் வரும். ம். பட் வாட்ஸ் த யூஸ் டார்கெட் பண்ணி எனக்கு வந்து ஓகே. அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய யூஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னன்னா புரியுது. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக பேசுகிறாங்க, நெகட்டிவாக வந்து ஒரு இது வீடியோ போடுறாங்க, இது பண்ணுறாங்கன்னா இட்ஸ் ஒன்று வந்துட்டு நிறையா கான்டென்ட் நிறையா சேனல்லையோ இல்லை வந்து பேஜ்லேயோ பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா வியூஸ்க்காக. ஆப்வியஸ்லி கரெக்ட். இது இவனை பற்றி தப்பாக பேசினா டெஃபினட்டாக வந்து பீப்புள் வில் ரியாக்ட். அவங்களுக்கு அது லைக் நிறைய பேருக்கு வந்து ஒரு மாஸ் ஜென்ரல் ஆடியன்சஸ் வந்து அப்புறம் அதுக்கான இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தே கெட் த வியூஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ அதனால் அந்த வியூஸ்க்காக தான் தே ஆர் டூயிங் இட். ஸோ அதனால் இவனை டார்கெட் பண்ணணும், இவனை நம்ம வந்து டவுன் பண்ணணும், இவனை அழிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப பெருசாக நிறைய பேருக்கு இது வந்து ஒரு அஜெண்டாவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐ உடன்ட் அப்படிலாம் கால் இல்ல. இட். அது Nice. தட்ஸ் எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குதுல்ல. புரியுது. இதே இப்போ என் லைஃபே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து ஏன்னா இப்போ இந்த ஹேட் கமெண்ட் போடுறாங்க இல்லை ஒரு நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா ஆமா. அது அவங்க கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு அந்த கான்டென்ட்டை பார்க்குற வரைக்கும் தான். கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கான்டென்ட் ம். அவங்க அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. ஸோ இந்த ஹேட்டும் இந்த இதுவாக வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் அவங்க வந்து நைட்டு போய் தூங்கும்போது ஐயோ இவனை ஏதாவது பண்ணணும் அந்த அப்படிலாம் இல்ல. அளவுக்கு என்ன இருக்குது யாருக்குமே லைஃப்ல அந்த மாதிரி எதுவுமே புரியுது. கிடையாது. ம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்த சோஷியல் மீடியா லைஃப். ஸோ தெரிஞ்சது தான் அப்படின்றீங்க. தெரிஞ்சு தான் உள்ள வந்திருக்கோம் அப்படின்றீங்க. இல்ல பழகிருச்சு அப்படின்னு ஆஹா சொல்றீங்க. ஆமா தெரிஞ்சுதான் உள்ள வந்திருக்கோன்ற அளவுக்கு நான் வந்து அப்போலாம் அவ்வளோ தெரியாது. பக்குவம் வந்து எனக்கு ஆ. நம்ம பெரிய நம்மளுக்கு வியூஸ் வரும், நம்மளுக்கு வந்து பீப்புள் வில் நோ அஸ் அப்படின்ற ஒரு தாட்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக கிடையாதுல்ல. தெரிஞ்சுதான் உள்ள வந்தோன்ற அளவுக்கு வந்து இல்லை. ம். வந்துட்டு இதெல்லாம் ஒன்று நடக்க நம்ம பழகுறது தான். ஓகே புரியுது. இது இப்படிதான், இது இப்படிதான், ஓகே. இது இப்படிதான். சில விஷயங்களுக்கு வந்து நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். ஆ. அப்புறமா யோசிக்கும் போது இது இந்த மாதிரி நம்ம பேசி நம்ம தேவையில்லாம வீடியோ போட்டுறக்கூடாது. இதுக்கு ஓகே. ரொம்ப சல்லித்தனமாக நம்மளும் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி சில ஃபீல் ஆகும். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் போக லைக் எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றது வந்து ஐ அந்த வந்து அண்டர்ஸ்டுட். ஓகே. புரியுது. ஐம் ஸ்டில் லேர்னிங் லைக் அண்டர்ஸ்டுட்னா லைக் என்னோட இது லேர்னிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் நெவர் எண்டிங். நெவர் எண்டிங். நம்ம கடைசியில் சாவர வரைக்கும் நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். கத்துக்கிட்டே சரியா? அதனால நான் இது இப்போ நான் கற்றுக்கிட்டது எல்லாமே வந்துட்டு எனக்கு எல்லாமே ஐ மீன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதான் சோஷியல் மீடியா அப்படின்றது இல்லை. புரியுது. ஏதோ எனக்கு கற்றுக்கிட்டே வரேன் எல்லாத்தையுமே. புரியுது. அந்த மாதிரி Yeah. வரைக்கும் ரீசெண்டா இந்த போயிட்டு இருக்கிற அந்த பிரியாணி திங் உங்களுக்கே தெரியும். ம். ஏன் அது அப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது தாட்ஸ் இருக்கா? அது ஏன் ஆச்சு அப்படின்றதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியும். லைக் இதனால தான் ஆச்சு அப்படின்னு தெரியும். பட் அதை நம்ம சொல்லணும்னா வந்து அதுக்கான இப்போ வந்து பார்க்குறவங்க வந்துட்டு ஆமாம் இதனால தான் ஆச்சு அப்படின்றதுக்கான ஒரு இது இருக்காது. ஓகே. அதனால வந்துட்டு நான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து என்னோட வீடியோலையும் நான் சொன்னேன். இந்த மாதிரி வந்து எதனால இதுக்கான ப்ரைஸ் என்ன, இதுக்கான இது என்ன, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால திருப்பியும் வந்து அகெயின் அது லைக் அதில் போகிறது வந்து நாட் லைக் அது எனக்கு வந்து அதே எக்ஸ்பிளனேஷன் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கு. ஜஸ்ட் ஹேப்பன்ட் அப்படின்றீங்க. ஆமா லைக் நான் வந்து ஒரு நல்ல பிரியாணி கொடுக்கணும். பிகாஸ் ஐ லவ் பிரியாணி. அண்ட் எனக்கு பிடிச்ச பிரியாணி ஒரு பிரியாணி நான் வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். அண்ட் அந்த பிரியாணியை வந்து வி மேட் இட். அண்ட் தென் இதில் வந்து 119 பேர் கிட்ட அது வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க.
பட் தான் அதில் அது வந்து அவங்க சாப்பிட்டவங்க வந்து அவங்களோட ரிவ்யூஸ் நம்ம கிட்ட இருக்குது லைக் வாட் எவர் லைக் அவங்க என்ன இது சாப்பிட்டாங்க அவங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றத இட்ஸ் லைக் எல்லாமே வந்துட்டு 100% பயங்கரம் அப்படின்றது கிடையாது. டெஃபினட்டாக தேர் இஸ் லைக் ஒரு என்னன்னா ஒன்று எரர் இருக்கலாம், இன்னொன்று வந்துட்டு டேஸ்ட் இஸ் சப்ஜெக்டிவ். சில பேருக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இது எல்லாமே அதில் வரும். புரியுது. அது எல்லாமே அந்த டேட்டா இருக்குது. ஓகே. பட் 119 பீப்புள் வாங்கின மேட்ரு வந்துட்டு லைக் அதோட ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் இருக்குது. கரெக்ட். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக ஒரு அன்ஃபேராக ஃபீல் ஆகும். ஆமாம். பட் பீப்புள் வில் திங்க் அப்போ நீ மட்டும் பண்ணது ஃபேரா 3000 சம் நம்பருக்கு 3650க்கு நீ வந்து வச்சது ஃபேராக இருக்குமான்னு. பர்சனலாக அதே பிரியாணி அது லிட்ரலி அதே பிரியாணி பட் கொஞ்சம் பேக்கேஜிங் வேற இல்லை. நான் வந்து 4000 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ருக்கேன் அதே பிரியாணி ஒரு கிலோ. புரியுது. ஐ ஜஸ்ட் லவ் தட் பிரியாணி. அந்த டைப் ஆஃப் பிரியாணி, வாணியம்பேட்டை ஸ்டைல் ஆஃப் பிரியாணி வந்து ஐ லவ் இட் அண்ட் தட்ஸ் வாட் ஐ கிரேவ் ஃபார். எஸ். அதனால லைக் நான் வந்து அது வாங்கி சாப்பிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு ரீசன்னால ஓகே இது நம்ம அந்த ப்ரைஸ் இல்லாமல் நம்மளுக்கும் ஒரு ப்ரைஸ் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சோம். அது புரியுது. பட் அது வந்து ஒரு மாஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணுறது வந்து இல்லை இங்கே வந்து இந்த காஸ்ட்டில் வைக்கிறாங்க, இந்த காஸ்ட்டில் வைக்கிறாங்க. என்ன இது ப்ராடக்ட் அதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு லைக் இப்போ அவங்க எல்லாத்துக்குமே வந்து எப்படின்னா இது உள்ளே போயிட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக they'll get the answer. ஓகே. இல்லை நீ வெளியே இருந்து வந்து you just want to hate itனா go ahead. ஓகே. நான் என்ன யோசிச்சேன்னா ஐ தாட் இட்ஸ் ஃபார் த ப்ரீமியம் ஆடியன்ஸ். அப்படி ஏதாவது டார்கெட் பண்ணீங்களா? ஏன்னா சில ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்னா ப்ரீமியம் ப்ரைஸ். இப்போ இதில் என்னோட காஸ்ட்டே வந்து ஒரு 3000 கிட்டக்க வருது அப்படின்னா வந்து தென் லைக் 3000க்கு மேலேயே வருது அப்படின்னா என்னோட 3000 மேலே ஆக்சுவலி நாட் 3000 அதுக்கு மேலேயே வருது அப்படின்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸஸ் வந்து டெஃபினட்டாக வந்து ப்ரீமியம் ஆடியன்ஸ் தான். பட் ப்ரீமியம் ஆடியன்ஸ்க்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ப்ரைஸ் பம்ப் அப் கிடையாது. ஓகே. ஸோ தட்ஸ் த இது. ஏன்னா நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஐ வாண்ட் இட் டு பி த பெஸ்ட் பிரியாணி. அவர் பெஸ்ட் பிரியாணினா யூ ஹேவ் டு யூஸ் த பெஸ்ட் இன்க்ரீடியன்ட். புரியுது. ஸோ ஃப்ரம் த ரைஸ், ஃப்ரம் த மட்டன் அண்ட் ஃப்ரம் த எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் அந்த விஷயத்தில். அப்படின்னா தென் அதுக்கான ப்ரைஸஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் அதுவும் வந்து பக்ரீத் டைமில் ஏன்னா அப்போ வந்து அந்த மட்டன் கிடைக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் நார்மல் டைம்ஸ் அப்போ அப்படின்றது எல்லாமே அதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. இந்த 3500 rupeesனு வச்சா இந்த மாதிரி ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சா? டிட் யூ ப்ரெடிக்ட் இட்? தெரியாது. நத்திங். ஓகே. இல்லை என்னன்னா இது பிரியாணிக்கான ப்ரைஸ் இவ்வளோ வருது. அப்போ என்னோட மார்ஜின் வந்து 10-20% கிட்ட சம்திங் ஏதோ வைக்கிறோம். ஓகே. அது ஃபுல் 20% கூட கிடையாது அதில். ஸோ அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பாங்க எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு அதில் வருது. ஸோ டோட்டலாக நான் வந்து இவ்வளோ வரப்போகுது. அப்போ இது ஃபேர் தானே. ஸோ வில் டூ இட் அப்படின்றது தான் நம்மளோட தாட். ஸோ யூ டென்ட் ப்ரெடிக்ட் இட்? நோ லைக் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஏன்னா பீப்புள் வந்து இப்போ வந்து அதை வாங்கி ரிவ்யூ பண்ணுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க அப்படின்றது வந்து ஓகே அது ஓரளவுக்கு தெரியும். பட் இதை ஒரு கண்டென்ட் ஆக்கி பீப்புள் வில் பி லைக் ஒரு நியூஸ் சேனல் வரைக்கும் இது வந்து லைக் தே வில் டாக் அபவுட் இட் அப்படின்றது வந்து இட்ஸ் இன்சேன் மேன். ரைட். See there is like level of hate in social media for like everybody இல்லை எல்லாத்துக்குமே. அதில் ஒரு லெவல்னு இருக்கும். அதில் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு நியூஸ் மீடியா பேசுகிற அளவுக்கான ஒரு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஜஸ்ட் டூ மச். ரைட். அண்ட் அதுதான் அகெயின் ஒய் ஆர் தே டூயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு நியூஸ் சேனல் போடுறாங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆடு, இந்த ஒரு ஸ்லைடு வருது, இந்த ஒரு ஸ்லைடு வருது, இந்த ஒரு ஸ்லைடு வருது, சென்னை சில்க்ஸோ ஏதோ ஒரு பிராண்ட் வந்து அதில் வருது வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இந்த சென்னை சில்க்ஸ் கிட்டக்கையோ இல்லை வந்து அடுத்து வந்து ஒரு போத்தீஸோ இல்லை ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து அந்த பிராண்ட் கிட்டக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கோ இல்லை இந்த ஸ்லைடுக்கு வந்து இத்தனை வியூஸ் நாங்கள் வந்து தரோம்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் சேனல் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். இந்த வியூஸ் கமிட்மெண்ட்காக வந்துட்டு இந்த நியூஸ் சேனல்ஸ் வந்து எல்லாம் சர்ச் ஃபார் த கான்டென்ட்ஸ் அண்ட் அதில் எதில் வியூஸ் போயிட்டு இருக்குது, என்ன கான்டென்ட் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்றத பார்த்து அண்ட் அந்த கமிட்மெண்ட்காக இது. ஓகே. பட் இதுக்காக வந்து ஒரு 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 சிங்கிள் பர்சனை வந்து இவங்க இப்படி பண்ணும்போது இப்படி பேசும்போது இதுக்கான கமெண்ட்ஸ் சொல்ல வரும்போது அதை நம்ம இதை வந்து அவன் எடுத்துக்கிறவன் எப்படி பெர்சீவ் பண்ணுவான் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து பேசுறவங்களே யோசிச்சு வச்சுருக்காங்க. இப்போ அந்த நியூஸ்ல பேசுற ஒரு ஆள் இருக்கார்ல அவரும் ஹியூமன் தான். இதை எழுதுற கண்டென்ட்டும் வந்து ஒரு ஹியூமன் தான். எல்லாருமே நம்ம ஆளுங்க தான். எல்லாருமே வந்து இங்க இருக்கவங்க யாருமே வந்து இது கிடையாது. இது கமெண்ட்ஸ் பண்றவங்க நம்ம ஆளுங்க தான். இப்போ இதை வந்து பெர்சீவ் பண்ற ஒரு ஆள் இருக்கான்ல, இவன் வந்து இதை எப்படி பெர்சீவ் பண்ணுவான்? இதை வந்துட்டு அவனுக்கு என்ன, அவனுக்கு வந்து அவ்வளோ காசு இருக்குது, அவன் வந்து ஈஸியா வந்து வாட் எவர் இட் இஸ் நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு தெரியுமா? அது வந்து இட்ஸ் நாட் ரைட். அது வந்து ஏன் ரைட் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னா நான் சொல்கிறதுக்கான இது இருக்குன்னா பிகாஸ் நான் தான் இங்கே இருக்கேன். ஸோ ஐ கேன் டாக் அபவுட் இல்லை
அண்ட் ஒரு விஷயத்த நம்ம அப்ரோச் பண்ணும்போதே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு அப்ரோச்சில் நம்ம போகிறோம். இப்போ நான் ஒரு ஃபுட்டை வாங்குறேன், இல்லை நான் ஒரு ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன். போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ம். அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இதில் போகிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக பீப்புள் will accept it. ம். இப்போ அது நானா இருக்கேன், ஒரு 4 ஜென்ரல் பீப்புளாக இருக்காங்க. பட் when this is happening to Irfan, ஓகே. they are happy. ம். அண்ட் அது எவ்வளோ அந்த அந்த அன்ஃபேரிட்டி வந்து எப்படி வந்து ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. டெஃபினட்டா. இது வந்து நான் எப்பயுமே எல்லா வீடியோஸ்லையுமே யாரை அங்கே வெளியே போய் இன்டர்வியூஸில் முன்னாடியிலேருந்து எப்போ எங்கே போனாலுமே வந்துட்டு நான் நெகட்டிவாக வந்து பேசுறது வந்து அதிகமாக நான் தவிர்ப்பேன். சூப்பர். அதில் என்ன இருக்குதோ அதை நான் சொல்லுவேன். இல்லை என்னால் ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ போட மாட்டேன் Okay. அப்படின்றத என்னோட இது நான் சொல்லியிருக்கேன். ஆ. ஸோ இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், சாப்பிட்றோம், இது வந்து நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். ம். பேசுறதே நான் பேச மாட்டேன். புரியுது. ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே அந்த கடை வச்சிருக்கவன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், இல்லை வந்து பெரிய ஒரு இதுவாக இருக்கட்டும், அது வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணும். ஆ. இப்போ அந்த ஒரு பர்சனாக இருக்காங்க தெரியுமா, அவங்களோட டெஃபினட்டாக ஏன்னா அவங்க அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க. புரியுது. அதுதான் அவங்களோட பேபி மாதிரி. அவங்களுக்கு வந்து they've created it. லைக் அவங்க Definitely. அவ்வளோ இது போட்டிருக்காங்க, அவ்வளோ பேர் அதில் வேலை செய்கிறாங்க. நான் போயிட்டு சும்மா போயிட்டு சாப்பிட்டுட்டு நான் என்ன அந்த சாப்பாட்டுக்கு தான் காசு கொடுத்துருக்கேன். பட் ஆமா. நான் சாப்பிட்டுட்டு நான் வந்து இப்படி ஒரு நெகட்டிவான அப்ரோச்சில் பண்ணேன்னா தென் அது எப்படி அஃபெக்ட் ஆகுன்றது எனக்கு தெரியும். புரியுது. ஸோ நான் போகும்போது அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போக மாட்டேன், இல்லை அங்கே ம். போயிட்டுக்கு அப்புறமா வந்து பண்ண மாட்டேன். பட் இந்த விஷயத்த வந்து எனக்கு என்ன இதுவாக இருந்துச்சுன்னா, அதான் நான் திருப்பி அதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இது வந்து ஒரு 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 நெகட்டிவ் அப்ரோச்சில் ஒரு அப்ரோச் பண்ணப்பட்ட ஒரு இதையுமே பீப்புள் ஆர் லைக் ஹாப்பி யா இது வந்து தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது ம். அப்படின்ற ஒரு இது வந்து யாருமே சொல்லலை, யாருமே பேசல. ஓகே. ஏன்னா எவ்வளோ பேர் இருக்கோம். இப்போ நான் மட்டும் கிடையாது. இப்போ ஆமா. எவ்வளவோ யூடியூபர்ஸ் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட எஸ். பியர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. யார் வேணா இதை பற்றி பேசியிருந்துருக்கலாம், யார் வேணா ஏன் இந்த மாதிரி வந்து இந்த இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்டர்நெட் இஸ் இன்டர்நெட். ஸோ இதெல்லாம் நம்ம போய் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது அந்த இன்டர்நெட்டில். அண்ட் இட் ஹேப்பன். பேசிக்காக அந்த நியூஸ் அவங்களோட எக்ஸ்ப்ளோஷன் இஸ் அ ஹியூஜ் பார்ட் ஹியர். இட்ஸ் த்ரூ அவுட். த்ரூ அவுட். இப்போ புரியுது. பீப்புள் எதை வந்து வேணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் வந்து கான்டென்ட்டாக வந்து எல்லா யூடியூப் சேனலோ இல்லை வந்து ஒரு நியூஸ் சேனலோ வந்து கொடுப்பாங்க. தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். யா ஸோ இப்போ ம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது அதுதான் வெளியே வந்துச்சு. ஸோ அதனால் ஸோ இதுலேருந்து ஏதாவது லெசன் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம்னா ஏதாவது இருக்குமா? யா இட் ஜஸ்ட் ஹேப்பன். அவ்வளோதான் லெசன் இதுலேருந்து டேக் அவே பண்ணுறதுக்கு. ஏன்னா பிகாஸ் ஐ நோ வாட் ஐ டிட். லைக் எனக்கு வந்து நான் வந்து அதை ட்ரூவாக பண்ணேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ம். அண்ட் நான் அது பண்ணி திருப்பி நான் எதுக்கு நான் வந்து எனிவே ஏமாற்றி இது நான் லெசனாக எடுத்துக்கணும். ஓகே. பட் இதை ப்ரைஸிங் வந்து ஒரு கம்மியாக ஒரு 2000 rupees அந்த மாதிரி வச்சுருந்தா உங்களுக்கு நிறைய சேல்ஸ் ஆகிருக்குமோ? அந்த மாதிரி ஏதாவது ப்ளஸ்ஸாக ஆயிருந்தா? டெஃபினட்டாக 2000 வச்சுருந்தேன், இல்லை 1500 இப்போ 2500 கண்டிப்பாக ஆயிருக்கும். பட் என்னால் குவாலிட்டியாக கொடுக்க முடியாது இதில். ஆ. நான் தட்ஸ் நாட் த பிரியாணி. நான் நல்லா இருக்குன்னு சொல்கிற பிரியாணி கிடையாது, அது கிடையாது. ஓகே. ஒரு வேறு லெவலில் நின்று நம்ம ஒரு பிரியாணி சொல்கிறோம் அப்படின்னா அந்த பிரியாணி அது இல்லாமல் அது வந்து சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுறது. புரியுது. டெஃபினட்டாக செம இது வந்துருக்கு. 2000 தானே, ஆ. சரி வாங்கிடலாம். இங்கே வெளில வாங்கினா 2200 2300 சீப்பாக இருக்கு. 2000 வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அதை பண்ணி அதுக்கப்புறமா ஐ நாட் பி சாட்டிஸ்ஃபைட் வித். புரியுது. ஸோ அதான் அகெயின் காசு சம்பாதிக்கிறது ஹவ் காட் நிறையா கொடுத்துருக்காரு. நான் நினச்சத விட நிறையா எனக்கு கிடச்சிருந்துருக்குது, எஸ். இன்னும் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அண்ட் தட்ஸ் த பிளெஸிங் ஆஃப் காட். அண்ட் ஆல்சோ லைக் என்னோட சப்போர்ட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட இது. கரெக்ட். இதை வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்றது டெஃபினட்டாக நாட் மை தாட். ஏன்னா வந்து அப்படி பண்ணியிருந்தா நான் ரெஸ்டாரண்ட் மேக் பண்ணியிருப்பேன். Okay. அதுக்கான ரெஸ்டாரண்ட் மேக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது தெரியும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டச் தட் புரியுது. at all. பட் வாட் வாஸ் த கோல் பிஹைண்ட் திஸ் இந்த ஹோல் திங்? ஐ லவ் ஃபுட் மேன். லைக் இப்போ நம்ம வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே போய் நான் ஒரு விஷயம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஓ ஓகே. புரியுது. புரியுதா? அண்ட் அதில் வந்து அந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணின்றது மட்டும் இல்லாமல் பிரியாணியாக இருக்கட்டும், இல்லை வந்து சில ஃபுட்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். அண்ட் இது புரியுது. வந்து பண்ணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. ம். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இந்த ஒரு ஃபுட்டு பிஸ்னஸ் இருக்கு. பண்ணணுன்றது ஆசை. இருக்கு. ஓகே. அப்போ வந்து இந்த லைக் ஒன் ஃபைன் ரொம்ப அதாவது இந்த பக்ரீத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து தாட்டே வந்துச்சு. ஏன் ஆ. பண்ணக்கூடாது, ஏன் லெட்ஸ் டூ இட், ஓகே. நம்மளால பண்ணாமல் இருக்கோம், பண்ணலாமே இது அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. ஸ்டார்டட் திஸ். அண்ட் ஏன் அதனால அது வந்து எனக்கு ஐ வாண்டட் டு டூ இட் ம். அகெயின். அதுதான் சொல்கிறேன்ல, இப்போ வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டாக பண்ணேன்னா வந்து அங்கே திருப்பி அங்கேருந்து கட் ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டாக நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஆ. சூப்பர் ஈஸி. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு வருஷம் தான் போதும் எனக்கு. ஓகே. ஒரு வருஷத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா
எவ்வளோ வந்து இந்த ஹைப்பில் வச்சு நான் வந்து விற்று நான் காசாக்க முடியுமோ காசாக்கிட்டு அந்த லைக் ஐ கேன் ஜஸ்ட் இன்னும் க்ளோஸ் பண்ண கூட எனக்கு பிரச்சனை இல்லை. புரியுது. ஏன்னா அது நம்ம பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். ஸோ இது காசுக்காக இல்லை பேசிக்கா அப்போ. ஐ மீன் காசுக்காக இல்லை, இது வந்து புனிதமான ஒரு இது அப்படின்றது அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை. ஓகே. ஆப்வியஸ்லி காசுக்காக இல்லைன்னா நான் வந்து நான் வந்து அந்த இப்போ ஒரு மார்ஜின் வச்சுருந்தேன்ல அது வைக்காமலே நான் கொடுத்துருக்கணும். அதுதான் காசுக்காக இல்லைன்றதுக்கான மீனிங். பட் இது காசுக்காக தான் இவங்க வந்து இப்போ நம்ம வந்து இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படி இப்படி அந்த லிட்ரலி ஜஸ்ட் ஃபார் த இதுன்றது டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. புரியுது. இப்போ டான்ஜியர் இருக்கார்ல, அவர் வந்து ஆக்சுவலி வந்து நான் பிரியாணி கடைன்னு சொல்லும்போது எனக்கு அவர் ஞாபகம் வருது. ஓகே. அவர்கிட்ட நான் வந்து இப்போ அவர் ஓப்பன் பண்ணி நான் வந்து ப்ரோ நான் வந்து உங்களுக்கு அங்கே வீடியோ பண்ணுறேன் வரேன் அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணும்போது ப்ரோ இப்போ கொஞ்சம் வராதிங்க, ஏன்னா வந்து இங்கே பீப்புள் வந்து எனக்கு அந்த வேலை செய்கிறவங்க வந்து ஒழுங்காக இன்னும் அமையாமல் இருக்காங்க, ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு வந்து ஆளுங்களை வந்து ஸ்டே பண்ண வைக்கிறது ரைட். இட்ஸ் நாட் ஈஸி பிஸ்னஸ், பிஸ்னஸ் ரொம்ப டஃப். அந்த பிரியாணி சாப்பிட்டு என் தங்கச்சி வந்து நல்லா இருக்கு இர்ஃபான் நீ போய் பண்ணுன்னா அடுத்த அப்புறம்லாம் சொன்னான். இல்லை நானே கேட்டேன் அவர்கிட்ட, அவர் வந்து லைக் இப்போதைக்கு பண்ண வேணான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து அங்கே அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் தெரியும். அண்ட் இவ்வளோ கஷ்டப்படணும்னா நான் டெஃபினட்டாக நான் டெய்லி வீடியோ போட்டு நான் அதையும் போய் பார்க்க முடியும்னா என்னால் முடியவே முடியாது. கரெக்ட். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு அகெயின் நான் வந்து எனக்குன்னு நான் வந்து அவ்வளோ நான் வந்து டக்குன்னு நான் வந்து ஒரு குயிக் மணி நான் பார்க்கணும்னா ஐ கேன் ஈஸிலி டூ தட். நான் ஒரு என் பேர் வச்சு நான் ஒரு ரெஸ்டாரண்ட் தரன்ட்டு சர நான் வந்து முடிச்சு போயிட்டே இருக்கலாம். பட் தட்ஸ் நாட் த பாயிண்ட். புரியுது. ஸோ அப்போ இந்த இர்ஃபான் பிரியாணி திரும்ப ஒரு எடிஷன் வருமா? ஓ டெஃபினெட்லி. இப்போ அடுத்ததாக ரம்ஜான் இல்லை வந்து தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான் அப்படின்றது தான் வந்து பிளான். அந்த டைமில் மட்டும் நம்ம வந்து ஏன்னா எனக்கு இந்த டைமில் பண்ணுறதுக்குனா வந்து எனக்கு ஒன் டே நான் அந்த ஒன் டேக்கு நான் வந்து ப்ரியராக நான் என்னால் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ அதுக்கு நான் ஒர்க் பண்ணிவிட்டு நான் எல்லாம் குவாலிட்டி செக்லாம் பண்ணிவிட்டு என்னால் வந்து கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த வாட்டி பண்ணும்போது லைக் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடந்துச்சோ அந்த மிஸ்டேக்ஸை வந்து ஐ கேன் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இதில் வந்து மாற்ற முடியும். புரியுது. ஸோ அதனால பண்ண முடியாது. புரியுது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக அது வந்து எப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணி ஷட்டர் போட்டு வைக்கிற அளவுக்கு வந்து அது வந்து கிடையாது. அப்போ நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா இல்லை சேம் ப்ரைஸிங் அந்த மாதிரி? அது தெரியாது அப்படின்ட்டு அது இப்போதைக்கு தெரியாது. பட் அது வந்து அதுக்கு பிஹைண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணி அப்படி பண்ணி அது அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை. அகெயின் அப்போ வந்து என்ன விலைவாசி என்ன இருக்குது எப்படி இருக்குதோ அது எப்படி பண்ண முடியுமோ இதுக்கான ப்ரைஸ் இதுதான் இதுதான். அதுக்கு மேலே நம்ம வந்து அதை புரியுது மாற்றுறது கஷ்டம். அப்படின்னா வந்து லைக் இப்போ நான் வந்து என்னன்னா இப்போ அதை நான் ப்ரைஸ் குறைக்கிறேன் அப்படின்னா தென் நான் டெஃபினட்டாக குவாலிட்டியை குறைக்கணும். ஏன்னா எப்பயுமே இப்போ ஒன் டைம்லேருந்து இன்னொரு டைமுக்கு போகும்போது விலைவாசி வந்து இறங்காது, ஏறதான் செய்யும். ஆமாம். ஸோ அப்போ நான் குறைக்கணும்னா அப்போ நான் எங்கே நான் வந்து ஷார்ட் கமிங்ஸ் பார்ப்பேன்னா வந்து ஏதாவது ஒரு இதை அரிசியில் கை வைப்பேன், கிளாசிக் போடாமல் வேறு ஏதாவது அரிசி போடுவேன், இல்லை வந்துட்டு மட்டனில் நான் கை வைப்பேன், இந்த மட்டன் போல இந்த மட்டன் போடலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது தென் அகெயின் டேஸ்ட்டில் அது எஃபெக்ட் ஆகும். தட்ஸ் நாட் ஐ டோன்ட் வாண்ட் டு டு தட். ரைட். எனக்கு அந்த பிரியாணி பிடிக்கலாம் வேஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கு, பேக்லாஷஸ்லாம் நிறைய இருக்குது. எப்படி உங்களை அஃபெக்ட் பண்ணுச்சு அது? ஆர் டிட் இட் அஃபெக்ட் யூ? அஃபெக்ட் பண்ணாமலாம் இருக்காது. எப்படி ஒரு இப்போ எல்லாரும் சேர்ந்து நம்மளை திட்டுறாங்க, எல்லாரும் சேர்ந்து வந்து ஒன்று சொல்கிறாங்க, கலாய்க்கிறாங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணாமல் இருக்குமா? எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி கலாய்க்கிறதுலாம் நான் வந்து பார்த்துருக்கேன். சரி நான் வந்து நாட் லைக் பார்க்க ரொம்ப அப்படியே அழகன் அப்படின்லாம் கிடையாது. நான் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஐம் வெரி ஃபேட் பாய், சபி பாய். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஸ்கூல்லையா இருக்கட்டும் இல்லை நம்ம பக்கத்து வீட்டு லைக் எல்லாருமா இருக்கட்டும் எங்கேயுமே போகும்போது இந்த குண்டா இது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ ஹர்ட் ஆகும். அது நாங்கள் வந்து சூளைமேலில் கான்தெருவில் இருந்தோம். ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது நானே தங்கச்சி வருவோம், ஜான் மில்டன் சவர்ஷ 1ஆம் தெருலேருந்து நாங்கள் வருவோம். அங்கேருந்து நடந்து வரும்போது கான்தெரு மண்ணில் வந்து ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. ஓகே. தொடர்ந்து நான் வந்து 4th நினைக்கிறேன் 4th 5th அப்போ தொடர்ந்து டெய்லியும் கலாய்ப்பானுங்க. அவங்களுக்கு என்னன்னா நான் வந்து அது கோவம் ஆகிறது வந்து அவங்களுக்கு பார்த்துட்டு அவங்களுக்கு அது ரொம்ப வந்து இதுவாயிடுச்சு. கண்டிப்பாக வந்து நம்ம திருப்பி கலாய்க்கணும்னு சொல்லி டெய்லியும் அதை வந்து எனக்கு வந்து என்னென்னா வந்து இதை நம்ம ஒரு 2 வாட்டி நம்ம பார்த்து கண்டுக்காம விட்டோம்னா இவனுக்கு போயிடுவானுங்கன்றது தெரியாமல் நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணிகிட்டே நான் வந்து அங்கேயே நான் வந்து அது எமோஷனல் ஆகிட்டு நான் வந்து இது பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டில் போய் அம்மா கிட்ட கழுவுறது. ஏன்னா அப்பா எனக்கு சொன்னால் அது வந்து என்ன அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அப்பா அவங்களுக்கு வேலை இருக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் அம்மா கிட்ட போய் நான் டெய்லியும் அழுகுங்க. அப்புறம் அம்மா வந்து போயிட்டு அங்கே வந்து அதை போயிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி அந்த அளவுக்கு கேட்குற அளவுக்கு வந்து என்னை வந்து இது பண்ணி அந்த டைமில் வந்து அந்த 4 பேர் வந்து கலாச்சிருக்காங்க. அது அம்மா வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறமும் அவங்க வந்து பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து
இது ஏன் நான் சொல்றேன்னா, இந்த அளவுக்கு வந்து ஒரு 4th 5th படிக்கும் போதே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபேஸ் பண்ணியிருக்கேன் டைரக்ட்டா. ஓகே. இது வந்து ஒரு ஃபோனுக்கு பின்னாடியோ, இது பின்னாடியோ இல்ல. நேரா. இது வரைக்கும் நான் சொல்றேன். இது வரைக்குமே வந்து நேர்ல வந்து ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்துட்டு கன்ஃபரன்ட் பண்ணது கிடையாது. இல்ல நேர்ல வந்து என்னைய வந்து யாருமே வந்து இப்ப வந்து கலாய்ச்சது கிடையாது. பட் ஆமா. இதெல்லாமே வந்து எனக்கு சின்ன வயசுல வந்து ஈஸியா நடந்துச்சு. ஓகே. அப்பலாம் வந்து இந்த கலாய்க்கிறதோ இதுவோ வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ அப்பவே வந்து எனக்கு அவ்வளோ இதெல்லாம் நடந்திருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து அதையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதையும் வந்து ஃபேஸ் பண்றேன் நானு. அண்ட் நானும் ஹியூமன் தான். அகைன் லைக் ஏன்னா எனக்குமே அந்த அஃபெக்ட்லாம் இருக்கும். அண்ட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு பக்குவம் நான் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளும் கிடையாது. எனக்கு வந்து 33 ரைட் நவ் ஐ எம். ஸோ நான் ஆரம்பிக்கும் போது 23 அகைன் 10 இயர்ஸ் கரெக்டாக செப்டம்பர் வந்தால் 10 இயர்ஸ் இர்ஃபான் ஷியூ. ஸோ இந்த 10 வருஷத்தில் வந்து எனக்கு வந்து இந்த விஷயத்தை கைட் பண்ணுறதுக்குலாம் டெஃபினட்டாக யாருமே கிடையாது. நானே தான் வந்து இது பண்ணேன். நானே தான் வந்து இது வந்து யோசிச்சது. நானே தான் வந்து ஒன்று ஒன்றா வந்து யோசிச்சு பண்ணது இதில். கரெக்ட். இதில் வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மட்டும்தான். அப்பா வந்து லைக் ஏன்னா இதை ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து அவருக்கு இது பிடிக்கல. ஸோ ஹி லெஃப்ட். அவங்களுக்குள்ள இதுவாகிடுச்சு. ஸோ தேர் செப்பரேட்டட். ஸோ எனக்கு இதில் வந்து ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸை கைட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு இதுக்கோ கிடையவே கிடையாது. ஸோ இப்போ இது எனக்கு அஃபெக்ட் ஆனாலும் நான் வீட்டில் போயிட்டு அம்மா கிட்டக்கையோ இது கிட்டக்கையோ ஒய்ஃப் கிட்டக்கையோ வந்து இதை பற்றி நான் பேசுனேன்னா அவங்க வந்து இன்னுமே வந்து அதில் இதுவாவாங்க. ஃப்ரெண்ட்ஸு கிட்டக்க வந்து எனக்கு பேசுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது. அது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி அது தெரியும் கேஷுவலாக போகிறேன் பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்குன்னு நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இதை பற்றிலாம் பேசி அழுகாமல் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி டைமும் இருந்திருக்குது. அதுதான் அப்போ வந்து இதை வந்து தனியாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு இதில் நம்மளுக்குன்னு அதுக்குன்னு ஒரு இது வரும். அண்ட் இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாம் நிறைய பேருக்கு நடக்கும். இப்போ எனக்கு நடக்கிறது என்னன்னா, இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கறதுனால இப்போ ஒருத்தவங்க ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே நடக்கும். அது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டிஎல் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு மேனேஜர் பிரச்சனை பண்ணலாம், இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்க பிரச்சனை பண்ணலாம். இந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையிலுமே வந்து அந்த அடிகள் எல்லாமே வந்துட்டு ஒரு வெண் இல்லாமலே கூட இவ்வளோ அடிகள் இருக்கலாம். ஆமாம். பட் அதான் அதனால வந்து இது எனக்கு மட்டும் நான் மட்டும்தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்காக இது கிடையாது. சூப்பர். பட் இட் ஹஸ் அஃபெக்டட் மீ. கண்டிப்பாக இட் ஹஸ் அஃபெக்டட் மீ. அந்த டைமில் ரொம்ப இதுவாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக இருக்கும். அதெல்லாமே இருந்திருக்குது. அது எப்படி இல்லாமல் இருக்கும். புரியுது. யார் உங்களோட பிக்கெஸ்ட் சப்போர்ட்டாக இருப்பா அந்த டைமில்? பிக்கெஸ்ட் சப்போர்ட்னா வந்து டிஃப்ரெண்டாக அம்மா தான் நம்ம தேடுவோம்ல. இப்போ நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு பயம் அப்படின்னா வந்து யார்கிட்ட நம்ம போவோம்? அம்மா தானே. அம்மா, தங்கச்சி. ஏன்னா நம்மளுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் வந்து சொல்கிறேன். இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் ஆகுது. இப்போ வந்துட்டு ஒய்ஃப் அவளும் வந்து நல்ல பிக் சப்போர்ட்டர். என்னோட ஃபேமிலி வந்து ஆல்வேஸ் மீ. அண்ட் ஆல்சோ என்னோட பிரதர் என் கூட இருக்கான், நிசாம்னு சொல்லிட்டு. அவனுமே வந்து ரொம்ப கேஷுவலாக அப்படியே இது பண்ணிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி. ஸோ இவங்கலாம் வந்து அப்புறம் தாஜன் என்னோட இன்னொரு கசின். ஸோ அதான் இவங்கலாம் வந்து நல்ல அந்த ஒரு இதில் வந்து நான் லீன் பண்றதுக்கு எனக்கு கூட இருக்காங்க டெஃபினட்டா. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வாட் வென்ட் ராங்? அப்படி லைக் இதுதான் நான் சொன்னல. இப்போ நான் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணல ஒழுங்கா. see and if I have not shown like நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளவு இது பண்றேன், ஃபிளாஷியா நான் வந்து இல்லாம இருந்தேன்னா அதுதான் வென்ட் ராங். அதுதான் தப்பு. கிரிட்டிசிசம் இருக்கிறது தப்பு இல்லை, பட் அது எப்படி பண்றாங்கன்றது வேணா. 100%. அதுதான் நான் சொன்னல. ஒரு ஃபுட்டை நீ சாப்பிடும்போது நீ வந்து இதில் வந்து உப்பு கம்மியாக இருக்குது அண்ட் ஆல்சோ மசாலா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். இதில் வந்து இந்த மசாலாவில் வந்துட்டு இந்த பர்டிகுலராக தக்காளி வந்து ஐ திங்க் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு தெரியல, இப்படி சொல்கிறது ஒரு அப்ரோச். உப்பே இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த மசாலாவில்? ஏதோ தக்காளிலாம் எப்போ வாங்கினாங்கன்னே தெரியல, ஏதோ அழுகி போன தக்காளி மாதிரி இருக்குது, புரியுது, இது மசாலா அப்படின்னு சொல்கிறது ஒரு அப்ரோச். இது ரெண்டுமே வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதாவது ஃபஸ்ட்டு நான் சொன்னதில்ல, அதுதான் வேணுன்ற எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்களோ அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ இதில் நம்ம எப்படி பக்குவப்படுத்திக்கிறோமோ நம்ம அப்படி பக்குவப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ இந்த ட்ரஸ்ட்டை எப்படி திரும்ப எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த ட்ரஸ்ட்டை நான் யார்கிட்ட இருந்து எடுக்கணும்? லைக் உங்களுக்கு ஒரு ஹியூஜ் ட்ரஸ்ட் இருந்துச்சுல, ஹியூஜ் ட்ரஸ்ட்டோ ஹியூஜ் ஃபேமோ ஒரு பூமிங் ஜோன்ல இருந்துச்சு ஒரு பாயிண்ட்ல. ஸோ இப்போ அது வந்து ஹானஸ்டா இருக்கணும்னா we can tell there is a slight dip அப்படின்னு சொல்லலாம். 100% நாட் லைக் சப்ஸ்கிரைபர்ஸ் லெவல்ல சொல்லனா, அது வந்து இட்ஸ் கோயிங் யூ ஆர் நியரிங் 5 million subscribers. congrats for that. அந்த ஹேட் இந்த நெகட்டிவிட்டிக்காக சொல்றீங்க. நான் போயிட்டு வந்து இல்லை நான் வந்து பண்ணுற சரிதான் அப்படின்னு சொல்கிறதுல வந்து will not anything இங்கே சேஞ்ச் ஆகிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. தலைவர் சொன்ன மாதிரி தான்,
நம்மள பிடிக்காதவங்களுக்கு வந்து ஸோ அதனால வந்து அங்கே போய் நம்ம எக்ஸ்பிளனேஷன் தலைவர்னால எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியலன்னா புரியுது. நம்மளாம் யாருன்னு கேட்குறாங்கன்னா ஒரு எவ்வளோ பார்த்துருக்காரு இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ நீங்களும் அப்படி ஃபீல் பண்றீங்க அப்போ. நம்மள பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலும் பிடிக்காது. டெஃபினெட்லி. ஓகே. நீ அதை வந்து நம்ம மாற்றி அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி நான் என் டைமை அப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட். ஐ கேன் ஸ்பெண்ட் மை டைம் என்டர்டெய்னிங் பீப்புள். அதுக்கான எனக்கு வந்து ஒரு ஊதியம் கிடைக்குது. ஐம் பீங் ஹானஸ்ட் வித் மை ஒர்க். அதுக்காக இது கிடைக்குது. இல்லை என்னை ஹேட் பண்ணுற ஒருத்தண்ட போயிட்டு அவனை எப்படியாவது ஐ வாண்ட் டு வின் பேக். வாட்ஸ் இன் இட் இருக்குது, காசு இருக்குது, டெஃபினட்டாக வந்து எனக்கு திருப்பி இது வரும், அதில் காசு இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அவ்வளோ நான் வந்து அதுக்கு நான் கேர் பண்ண ஆரம்பிச்சேன்னா தென் எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குதுல்ல. டோட்டலி. எனக்குன்னு ஒன்று இருக்குதுல்ல. லைக் இந்த லைஃப் வந்து இப்போ நான் எத்தனை வருஷம் வாழ போகிறேன்றது தெரியல. அந்த லைஃப்பை வந்து ஐ நீட் டு லிவ். எனக்குன்னு ஒரு ஒய்ஃப், எனக்குன்னு ஒரு பாப்பா, அந்த ஃபேமிலி இருக்குது. அதை ஐ ஹாவ் டு டேக் கேர். அதில் வந்து ஒரு பெரிய ஃப்ரூட் இருக்குது எனக்கு. புரியுது. இது பண்ணுறதுனால ஐ மீன் நான் வந்து இவங்களை வின்பேக் பண்ணாமல் இருக்கிறது தப்பு இல்லை வந்து கரெக்டு அப்படின்றது இல்லை. தப்பு ராங் அண்ட் ரைட் கிடையாது. எனக்கு ப்ரிஃபரன்ஸ் நான் ஃபஸ்ட்டு கொடுக்கறது இப்போதைக்கு வந்து இட்ஸ் மை ஃபேமிலி. ஓகே. ஆப்வியஸ்லி அவன் இது வந்து அப்போ வந்து உங்களுக்கு வந்து இதை ஹர்ட் பண்ணலையா, உங்களுக்கு எல்லாம் நெகட்டிவ் கண்டிப்பாக ஹர்ட் பண்ண தான் செய்யும். பட் இதை நான் போய் ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டு இருக்க டைம் என்கிட்ட கிடையாது. I have only so much of time and I have to make a video every day and like daily video போறன்றது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. I have a team to run and I have a family. இவ்வளோ ஒர்க்குக்கு மேலே then I have to do this as well அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். லைக் அவ்வளோ டைம் நம்மகிட்ட இல்லை. இப்போவே டைம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் நம்ம வந்து இப்போ பாருங்க லூஸ் மாதிரி உட்காந்து நான் வரும்போது உங்களுக்கு தெரியும் வந்து உட்காந்து என்னத்தை குடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு. என்னத்தை குடிச்சா தப்பா நினச்சிக்காதீங்க. ரெட் புல் குடிச்சிட்டு உடனே வந்து இவன் குடிச்சிட்டு பேசிக்கிட்டு அது ஏன்னா இப்போ லைக் என்னை அவேக்கா வைக்கிறதுக்காக நான் இப்போ அது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து ஆல்ரெடி இப்படி ஆகிட்டு இருக்குது. அப்போ இதில் போய் நான் அதை வேற நான் வந்து யோசிச்சு பண்ணிட்டு இருக்கேன்னா தென் your mental health will have it all. இப்போ நான் எதுக்கு நான் ரன் பண்ண ஆரம்பிக்கிறேன், இப்போ எதுக்கு நான் ஓட ஆரம்பிக்கிறேன், இல்லை வாக் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா இப்போதைக்கு எனக்கு பாடிக்கெலாம் இல்லை. அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நான் ரன் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து ஏதாவது வந்து வீட்டில் சாப்பிடும்போது இப்படி ஓடிட்டு வந்து இப்படி தின்னா என்ன ஆகுறது, ஏன் இதெல்லாம் திங்கிற அப்படின்னு கமெண்ட்டு. என்னோட இது என்னன்னா மென்டல் ஹெல்த்துக்காக ரன்னிங். ஓகே. ரன்னிங்கோ வாக்கிங்கோ டூயிங் இட் ஃபார் மென்டல் ஹெல்த் அண்ட் இட் ஃபீல்ஸ் அமேசிங். லைக் ஒரு ரன்னோ ஒரு வாக்கோ போயிட்டு வந்தப்பறம் அந்த டே வேற லெவலில் இருக்குது. ரைட். தட்ஸ் ஸோ லைக் ஒரு மாதிரி அது கொடுக்குற ஒரு பம்பே வேற. ஸோ அதனால ஐ லவ் இட். அதனால நான் அது பண்ணுறேன் இப்போ. ஸோ யா ஐ வாண்ட் டு லிவ் பெட்டர். ஐ வாண்ட் டு லிவ் ஹாப்பி. ஸோ தென் ஆர் யூ சாரி ஃபார் எனிதிங்? இஃப் நான் வந்து எங்கெங்கெல்லாம் சாரியோ அந்த சாரி வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரைட் நோ என்கிட்ட பேக் சத்தியமாக கிடையாது. என்கிட்ட வந்து இதை நான் தூக்கிட்டு நான் வந்து ஐயோ இதை நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இதை நான் இது பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்றது வந்து புரியுது. இல்லை நான் வந்து இதை பற்றி நான் பேசி ஆகணும், அட்ரஸ் பண்ணணும், நான் வந்து இது பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு நான் விஷயத்தை யோசிச்சிட்டே இருக்கேன்னா எனக்கு அது மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அதை பற்றி நான் பேசுவேன். அதை நான் என்னோட வீடியோஸ்லாம் டெய்லி வீடியோஸ் போடுறேன். நானே கையில் கேமரா சுற்றிட்டு இருக்கேன், இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன். மனசுலேயே ஒழிச்சு வச்சுக்க முடியாது. அது வந்துடும் முடியாது. அது டெஃபினட்டாக முடியவே முடியாது. ஸோ இப்போ இந்த சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது கரெக்டாக? அந்த ஃப்ளாஷி அதெல்லாம் ஓகே. வேறு ஏதாவது விஷயம் வந்து என்கிட்ட ஆடியன்ஸ்க்கு பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? சில விஷயங்கள் நான் பேசுறது வந்து மேபி லைக் கொஞ்சம் திமுறா தெரியலாம். ஓகே. ஆனால் நான் பேசவே மாட்டேன் ஆக்சுவலி. அது ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்றது தெரியல எனக்கு. ஓகே. ஸோ ரொம்ப வேடாக இருக்கும் அது எனக்கு. லைக் யோர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதை வச்சு அவங்க இது பண்ணுறாங்க. டவுசர் போடுறதா நான் லிட்டரலி ஒரு கமெண்ட் பார்த்தேன். எனக்கு அது வந்து வை டூ தே ஜட்ஜ் அப்படின்னு எனக்கு தெரில. பட் அந்த பாலிமர் நியூஸ் வீடியோ தான் நான் பார்த்தேன். அதோட கமெண்ட்ஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் வை யூ நீட் டு ஹாவ் அ குட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்ட்டு இருந்துச்சு. டசன்ட் மேக் சென்ஸ் ப்ரோ. ஓகே. டசன்ட் மேக் சென்ஸ் ப்ரோ. நீ வெளியில் நீ ஒரு இடத்துக்கு போகும்போது நீ டீசெண்டாக போகணுன்றது தான் மேட்ரு. கரெக்டு. இந்த டவுசர் போடுறதுனால பிரச்சனை அப்படின்றது வந்து ரொம்ப ஃபூலிஷாக இருக்குது. அதான் சொல்லல, பீப்புள் ஹேவ் ஒப்பீனியன், எவ்ரிபடி வில் ஹேவ் ஒப்பீனியன். கலெக்டிவாக நிறையா பேருக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தால் அது ரைட்டு. ஒருத்தர் மட்டும் அது அகைன்ஸ்ட் தான் அது ராங் அப்படின்றது தான் வந்து லைஃபோட அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு. இட்ஸ் நாட் தட் வே. ரைட். வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங் அப்படின்றது எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்குது. அந்த பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு நான் வந்து வாட் எவர் ஐம் டூயிங், வாட் எவர் ஐவ் டன் அண்ட் வாட் எவர் ஐம் டூயிங் ரைட் நவ் அதில் வந்துட்டு எந்த ஒரு வருத்தம் திருத்தம் வந்து இல்லைன்னா கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்துக்குமே. பட் அதை வந்து நான் திருப்பி பேக்கேஜாக கொண்டு வந்துட்டு அதை பற்றி நான் யோசிச்சிருக்கேன்னா கிடையாது.
ஓகே. I'm honest about what I'm doing and what I did. எஸ். So when my perspective is clear, then ஸோ இப்போ கொஞ்சம் குட் சைட் ஆஃப் த ஜேர்னி அதையும் பார்க்கணும்ல. ஏன்னா எனக்கு இன்னும் நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருந்தால் அவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகலாம். அவங்க ஒரு நாள் இந்த மாதிரி கேமரா தூக்கிட்டு ஒரு பெரிய ஆள் ஆகலாம். நிறைய பேர் ஆயிருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணதை வச்சு அண்டு நான் வந்து எப்படி இது பண்ணுறது, எப்படி வந்து வீடியோஸ்னால் எப்படி யூடியூப்பில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் ரொம்ப நாள் முன்னாடியே போட்டிருக்கேன். நான் ஹவு டு மேக் வீடியோ அப்லோடு அப்படின்றது எல்லாமே. சூப்பர். அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஆயிருக்கேன் அப்படின்றது என்கிட்ட வந்து இன்ஸ்பயர் ஆகி நான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஐ ஹவ் இன்ஸ்பயர்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள். யா. பட் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? ஒய் திஸ் தாட்? இது நம்ம பண்ணணும், யாராவது பண்ணதை பார்த்து அந்த ஆசை வந்துச்சா, இல்லாட்டி உங்களுக்கே இது தோணுச்சா? நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு வந்து சொல்லாத ஏதாவது. ஏன்னா எனக்கு வந்து ஒன்று எனக்கு புகழ் கிடைக்கணும், எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்டார் மாதிரி ஆகணும், ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசை. ஓகே. அப்போ நான் வந்து என்னால் போயிட்டு ஆடிஷன் அதெல்லாம் நிற்கிற அளவுக்கான டைமு வீட்டில் அந்த அளவுக்கு இதெல்லாம் கிடையாது, சப்போர்ட்லாம் கிடையாது. ஸோ வாட் ஐ கேன் டூ அப்படின்றப்ப ஐ யூஸ் டு வாட்ச் கேசி நெஸ்டாட் வீடியோஸ், அந்த vlogsலாம் நிறைய பார்ப்பேன் நான். நைஸ். ஸோ அப்போ அதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிறேன். எனக்கு சரி அப்போ ஏன் நம்மளே இது ஏன் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் போய் ஒருத்தவங்க கிட்ட போய் இது பண்ணணும், நம்மளே ஏன் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ எம் ஸ்டார்டிங் சம்திங் ஆன் மை ஓன். அப்போ நமக்கு என்ன, அது ஒரு ஃபோன் வாங்கணும், அதுக்கு ஒரு ஃபோன் வாங்கிட்டு நம்ம அதில் நம்ம வந்து இது பண்ணணும், அப்புறம் எடிட் பண்ணணும், அதுக்கான கஷ்டங்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பண்ணி ஜஸ்ட் ரைட். அவ்வளோதான் ஸ்டார்டிங், அவ்வளோதான். இதுதான் ஸ்டார்டிங். அண்ட் ஆல்சோ நம்மள்ட்ட இப்போ ஒன்றுமே இல்லாதப்ப ஒரு வெறி இருக்கும்ல, ஆமாம். அதான் பண்ணி ஆகணும்ல. கரெக்ட். அப்புறமா எதுவுமே பண்ணலன்னா தென் வி ஆர் அட் லாஸ். ஸோ அதனால் ஐ நீட் டு டூ அப்போ அதனால் ஐ டிட். ஹவ் யுவர் ஃபேமிலி ஹெல்ப் யூ? அந்த உங்கள் ஃபேமிலி எப்படி உங்களை ஹெல்ப் பண்ணாங்க இந்த ஜேர்னியில்? ஏன்னா நான் ஒரு ரீல் பார்த்துருந்தேன், அந்த ஸ்டோரி டெல்லிங் ரீல், லைக் உங்களோட சிஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக போட்டது. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு அது. ஸோ என்ன மாதிரி ஃபேஸ், அந்த ஃபேஸ்லாம் பற்றி சொல்லுங்கள். சின்ன வயசில் சொல்கிறீங்களா? சின்ன வயசில் அதெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தான் சொல்கிறோம்ல, வாழ்க்கை வந்து கரடு முரடாக தானே இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து பெட்ஸ் ஆஃப் ரோசஸ் அப்படின்றது கிடையாது. சில்வர் ஸ்பூனில் நீ பிறந்தா கூட உனக்கு வந்து பிரச்சனை இருக்கும். கரெக்ட். உனக்கு அவ்வளோ உங்கள் அப்பா காசு எடுத்து வச்சுருந்தாலுமே உனக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி எனக்கு வந்து நம்ம காசு வர இல்லை, அப்போ அதுக்கான பிரச்சனைகள் வந்து டெஃபினட்டாக இருக்க தான் செஞ்சு. இப்போ நீங்களே இருக்கீங்க, நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க. ஆமாம். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கவங்க கிட்டக்க, நல்லா காசு இருக்கவங்க கிட்டக்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, இப்போ இல்லாதவங்க கிட்டக்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. டெஃபினெட்லி. தட்ஸ் காமன். அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் காமன். பீப்பிள் டூ தட் ஷிட். ஓகே. ஸோ அதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் சின்ன வயசில் நம்ம எல்லாமே வந்து ரொம்ப இதுவாக நடந்துச்சு. இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் when I have money, I have money. ஸோ த ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் நவ், Yeah. பிஃபோர் மணி அண்ட் ஆஃப்டர் மணி? Oh yeah, definitely. Definitely. Not the family. Family is family. So mother, sister, இவங்கலாம் வேற. This is something totally different. அவங்க வந்து they don't care if you have money, they don't care if you don't have money. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே. பட் சுற்றி இருக்காங்கல்ல, ம். அதில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். யூ வில் see லைக் நீ இப்போ ஃபஸ்ட்டு நீ இருந்தப்போ எப்படி இருந்திருப்பாங்க, இப்போ உன்னை எப்படி பார்க்குறாங்க, இப்போ உனக்கு இருக்க ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், இப்போ வந்து உங்ககிட்ட வந்து பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே இது வந்து மாறும். அண்ட் இது வந்து தப்பு, இவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்றது இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஹியூமன். அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கோம் நம்ம. சரியா? குட் திங் அட்ராக்ட்ஸ் பீப்புள். சரியா? ஒரு 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 வெல்த் வந்து அட்ராக்ட்ஸ் பீப்புள் அண்ட் தட்ஸ் நாட் ராங். ஓகே. பீயிங் ரிச் இஸ் நாட் ராங். பீயிங் இப்போ ஒரு காசு இருக்கவங்க வந்து இப்போ கூட இருக்க ஃபேமிலியோ இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸோ ஹெல்ப் பண்ணுறது வந்து ராங்கே கிடையாது. அவங்க அப்போ இருந்தவங்க இப்போ இப்படி இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம அக்யூஸ் பண்ணணும், அவங்க வந்து இப்போ அவங்க பீலிட்டில் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஆமாம். இட்ஸ் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். அதுவும் இருந்து இதுவும் இருக்கும்போது தானே வந்து சுவையா இருக்கும் லைஃப். இப்போ அங்கேயுமே நல்லா இருந்தீங்க, சுவையாவே இருக்காது. என்ன எல்லா இடத்துலையும் ஜாலியாக தான் இருக்குது. புரியுது. சரியா? இது எல்லாமே லைஃப்ல அவ்வளோதான். இப்போ இவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இந்த ஜேர்னியில், இதில் என்ன ரிவார்ட்லாம் கிடச்சிருக்கு உங்களுக்கு? ஆப்வியஸ்லி நான் நல்லா சம்பாரிச்சிருக்கேன். அண்ட் லவ் ஃப்ரம் பீப்புள். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அழகாக இருக்கும். லைக் நம்மளுக்கு யாருனே தெரியாதவங்க வந்து நம்மளை பார்த்து அவன் எக்ஸைட் ஆகுறது. vlog பார்த்தேன், நீங்கள் வாக்கிங் போகிறப்பெல்லாம் அப்படியே ஒரு 2 minutes ஒன்ஸ் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ இப்படிதான் ஸோ இருக்கு. அது வந்து அந்த சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க உங்கள் மேலே வந்து அன்பு காட்டுறாங்க, உங்களை பார்த்து எக்ஸைட் ஆகுறாங்க, குதிக்கிறாங்கன்னா வந்து அது ரொம்ப அழகாக தானே இருக்கும். அன்கண்டிஷனலாக இருக்கும்போது அது அன்கண்டிஷனல் அப்படின்றத விட எனக்கு என்னன்னா அது டக்குன்னு ஒரு ஸ்பார்க் வருது உங்களுக்கு பார்த்த உடனே. அது வந்து ஒரு போதை தானே நமக்கு. ஒருத்தவங்களை பார்த்து ரசிக்கிறாங்க, ஒருத்தவங்களை பார்த்து வந்து நம்ம கிட்ட ஃபோட்டோ கேட்குறாங்க அப்படின்றது வந்து. ஸோ அது வந்து டெஃபினட்டாக புரியுது. அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். லைக் ஒரு ரொம்ப பேட் டேஸில் கூட ரொம்ப ரொம்ப வெரி இதில் போனட்டாக இருக்கும்போது நம்ம இப்படி வெளியே போகும்போது அது நம்மளுக்கு நடக்கும்போது அது அப்படியே நம்மளுக்கு நிறைய விஷயத்தை கிளியர் பண்ணி விட்டுற மாதிரி ஒரு ஃபீல். சூப்பர்.
நெட்வொர்க்கிங் ஆங்கிள்லையும் வந்து சோஷியல் மீடியா டெஃபினெட்லி செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த நெட்வொர்க் ஆங்கிளில் உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கு? அதுதான் யாரெல்லாம் வந்து நான் வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அவங்களோடலாம் நான் பேசியிருக்கேன், செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி. செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சிஓஸாக இருக்கட்டும், யாரெல்லாம் நான் வந்து வீடியோஸ் பண்ணியிருக்கேன், அவங்க கூடலாம் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் குட் தட் அந்த மாதிரி ஒரு பீப்புள் கூட நம்மளால் மீட் பண்ண முடியுது. இவ்வளோ அச்சீவ் பண்ணவங்களோட நம்ம வந்து இது பண்ண முடியும். ஏன்னா வந்து அந்த அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்கன்னா நார்மலான விஷயம் கிடையாது. இன்னும் ஒரு இண்டிவிஜுவலாக தே ஹவ் டன் சம் திங்ஸ் அண்ட் அவங்க கிட்ட நம்மளுக்கு வந்து நிறையா இன்புட்ஸ் கிடைக்கும். அவங்களோட கூட நம்ம பேசுறதே ஜாலியாக இருக்கும். புரியுது. அவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க. அவங்களோட கதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் நான் வீடியோவில் காமிச்சிருக்க எல்லாரு கூடயும் தான். சார் இது வந்து சீக்கிரட்டாக யாரும் இருக்காங்க அப்படின்னு அதில் அவங்கள தான் கேட்குறேன். அதுவுமே ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் தான் டெஃபினட்டாக. அந்த மாதிரி யார் உங்களை ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணுது, இந்த மீட்டை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி? இவர் தான் நெப்போலியன் சார் அண்ட் சித் 2 பேருமே. ஓகே. யூஎஸில். ஓகே. ஒய் இவங்க 2 பேரையும் மட்டும் நான் ஏன் சொல்கிறேன், மிச்சவங்களாம் சொல்லலை அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி. ஏன்னா நான் திங்க் பண்ணுறேன் யாராவது நான் விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க டக்குன்னு எனக்கு நீங்கள் கேட்கும்போது எங்கள் 2 பேரும் மைண்டில் வராங்க. நெப்போலியன் சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சோல். அந்த மாதிரி ஒரு பர்சனை பார்க்குறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு இந்தியாவுக்கே வந்து ஒரு ஹோல் கண்ட்ரிக்கே வந்துட்டு மினிஸ்டராக இருந்த ஒரு மனுஷன் வந்து அதெல்லாம் விட்டுட்டு பையனுக்காக வந்து வேற கண்ட்ரிக்கு போய் அந்த மாதிரி வாழ்கிறாங்க. அதுதான் வந்து லைஃப்ன்ட்டு இருக்காங்க. ஏன்னா மனுஷனுக்கு இருக்கிற போதையிலேயே பெரிய போதை வந்து பவர் போதை தான் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இப்போ ஐ மீன் இப்போதைக்கு எனக்கு புரிதல் இல்லை. காசை விட அதுதான் அதிகம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது ஒருத்தருக்கு இருக்கும்போது அதை விட்டுட்டு ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா, அதுவும் அங்கே போயிட்டு அவர் எப்படி வாழ்கிறாரு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை, பெரிய விஷயம். அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவர் காட்ஃபாதராக பார்க்குறாங்க. அவர் அந்த 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 ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னா அங்கே வந்து நின்றுடுறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அங்கே, அவ்வளோ சூப்பராக. அதுவும் தனுஷ் அவர் அப்படி டேக் கேர் பண்ணிக்கிறாரு அவங்க அப்பா, சான்ஸே கிடையாது. அந்த மாதிரிலாம் வந்து ஸோ ஐ கிரேவ் ஃபார் ஐ யூஸ்வலி கிரேவ் ஃபார் டேட்ஸ் லவ் அதிகமாக வந்து. எனக்கு வந்து மேபி லைக் சில இடத்துல எனக்கு வந்து இப்போலாம் ஒரு 10 இயர்ஸாக வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு மேபி அந்த ரீசனுக்காக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வாவ் அப்படின்ற மாதிரி ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்த ஒரு மனுஷன் அவர். ஆக்சுவலாக உங்கள் அப்பாவை பற்றி கேட்கலாமா? கேட்கறதுக்கு என்ன இருக்கு, அதான் செப்பரேட்டட். இப்போ வந்து அதான் அவரை வந்து அவருக்குன்னு ஒரு இது இருக்குது, கோட் இருக்குது, அவருக்குன்னு ஒரு இது இருக்குது. ஸோ எப்பயுமே நாங்கள் நான் பேச போகும்போது அவங்களா வந்து பேச மாட்டாங்க. நான் பேசும்போது சண்டை தான் வரும். அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, அப்புறமா நான் கோவமாயிருவேன், நான் ஏதாவது பேசிடுவேன் லூஸ் மாதிரி. ஸோ இதனால் இப்படியே போயிட்டே இருக்கும். எனக்கு என்னென்னா அந்த ஒரு அத்தாரிட்டிவாக வந்து அவங்க வந்து என்னை வந்து அந்த இர்ஃபான் இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ப்ரொடக்டிவாக எனக்கு இருந்த மாதிரி இது வந்து எனக்கு இல்லை. எனக்கு அந்த மாதிரி யோசிச்சே பார்க்க முடியல. இர்ஃபான் இதான் லைஃபு இப்படின்னு உட்காந்து என் கூட அந்த மாதிரி. ஏன்னா சர்டன் அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வந்து நான் இது ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு டேட் அப்படின்ற ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா தான் வந்து இதுவாக இருப்பாங்க எல்லாத்துக்கும், அந்த பாய்ஸுக்கு. அப்புறமா வந்து டேடை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து லைஃப் நம்ம வந்து when we start going for work நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியல இவ்வளோ கஷ்டமாக இருக்குது வெளியில், எப்படி வந்து இவங்கெல்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து we look up to our dads and everything. அது வந்து கேர்ள்ஸுக்கு அப்படியே மாறும். கேர்ள்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் டேட் தான் வந்து உலகமாக இருப்பாங்க. பட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு மதரை பற்றி அவங்க, ஏன்னா அவங்க வந்து எப்படி வந்து ஒரு அம்மாவாக வந்து நம்மளை ப்ரேஸ் பண்ணாங்கன்னு அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அது நான் வந்து ரொம்ப ஒரு கிரேவ் பண்ணுற ஒரு பாசம். பட் அது கிடைக்கல. ஐம் வெரி சேட் அபவுட் இட். அதனால் இது மாதிரி வெளியில் இது மாதிரி எங்கேயாவது ஒரு ஃபாதர் ஃபிகரில் வந்து என்னை மீட் பண்ணோம். ஐ என்ஜாய் இட் அண்ட் ஐ செரிஷ் இட். பட் வாட் வென்ட் ராங் அந்த உங்களுக்கும் உங்கள் அப்பாக்குள்ள? வாட் வென்ட் ராங் அதுக்கு எப்படின்னா வீட்டில் இருக்கிற ஒரு இதுதான். அப்புறமா அப்பாவுக்கு வந்து நான் வீடியோஸ் பண்ணுறது வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ ஸ்டார்டிங்கில். ஓகே. அது சில விஷயங்கள் வந்து அப்படியே நம்ம வந்து அப்ரப்டாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒருத்தவங்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிற மாதிரி ஆயிரும். சில விஷயங்கள் வந்து அதை வந்து ஜஸ்ட் ஃபார் நம்மளோட இன்சானிட்டிக்காக மட்டும் கிடையாது. நம்ம நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனை ஹர்ட் பண்ணிட வேணான்றதுக்காகவும் நம்ம பேசாமல் இருப்போம்ல, அந்த ஒரு கான்செப்ட் தான் என்னோட டேட் கிட்டேன் எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. அண்ட் ஐ டீப்லி திங்க் அபவுட் இட். நம்மளுக்கு வந்து சில திங்ஸ் வந்து கொஞ்சம் ரைட்டாக போயிருந்துருக்கலாம் வித் மை டேட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பட் அதான் அதை வந்து ரொம்ப என்னால் வந்து அப்படி பேச முடியல. அது ஏன்னா அப்படி பேசினா வந்து நான் என்ன பேசுகிறேன்னா வந்து அவர் மேலே இருக்க தப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் என் மேலே இருக்க தப்பை சொல்கிறதுக்கு வந்து அவருக்கு எங்கே ஸ்டேஜ் கிடைக்கும்? 2 பேருமே தப்பு பண்ணிப்போம்ல. இப்போ ஒரு இது ரிலேஷன்ஷிப் இதுவாக இருந்ததுன்னா 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கும்ல.
அப்போது அவருக்குன்னு ஒரு ஸ்டேஜ் எங்கே இருக்குது? ம். ஐ மிஸ் him a lot. So யூ டாக் டு ஹிம்? இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இது சும்மா கால் பண்ணி இது பேசினப்ப ம். அப்போ ஒரு பிரச்சனையாச்சு. ஸோ பேசுகிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையாகும். அது அப்படிதான். சில பேர் அப்படி இருப்பாங்க. சில பேர் நம்மளுக்கும் சில பேர்கிட்ட சில எக்ஸ்பெக்டேஷன் அப்படி பேசிடுவோம். அது அப்படிதான். ஹவ் வாஸ் தட் வெட்டிங் மைல்ஸ்டோன்? கல்யாணம் பண்ணுற ஒரு மைல்ஸ்டோனே ஸ்பெஷல்ல. வெட்டிங் முன்னாடி எப்படி இருந்துச்சு? கல்யாணம் பண்ண போகும்போது பயமா இருக்கும் சில பேருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி கல்யாணம்னா இது அப்படின்னு சொல்லிட்டு. வெட்டிங் மைல்ஸ்டோன் அது ஒரு மைல்ஸ்டோன் தான். அது வெட்டிங் இஸ் மைல்ஸ்டோன் தான் ஒரு பர்சனுக்கு. ஆமா. நிறையா சேஞ்ச் ஆகும் நம்ம லைஃப்பில். அது வந்து நல்லதாகவும் இருக்கும். நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்ம இப்போ இந்த மூவிஸ் மாதிரி வந்து நம்ம இது பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இட்ஸ் குட். ஐ லவ் பீயிங் வித் மை ஃபேமிலி. இட்ஸ் வெரி அடிக்டிவ் அண்ட் சந்தோஷமாக இருக்கும். புரியுது. ஒரு ஒய்ஃபு பாப்பாலாம் வந்து அது வேற ஒரு இது. அதுவும் நான் கேட்ட பாப்பா வந்து எனக்கு கிடைச்சது வந்து லைக் வெரி பிளஸ்ட். ஷீ இஸ் சோ கியூட். ஸோ அது வந்து எனக்கு வந்து அதாவது ஒரு பெரிய மைல்ஸ்டோன் தான் அது. ஹவ் இஸ் பீயிங் அ ஃபாதர்? இட்ஸ் அமேசிங். இது வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு சந்தோஷம் அது. பீயிங் ஹஸ்பண்ட் ஹாப்பியா, பீயிங் ஃபாதர் ஹாப்பியான்னு கேட்டால் ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா பீயிங் ஃபாதர் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு இதை கொடுக்குது எனக்கு. அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு. ஓகே. அது வந்து அவள் வந்து நம்ம மேலே ஏறி விளையாடும்போது, நம்ம பேரை சொல்லும் போது, நம்மளை கூப்பிடும்போது, நம்மளை வந்து எதுக்காவது நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது, புரியுது, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதான் சொல்கிறேன்ல, எனக்கு வந்து அந்த ஃபாதர் இது இல்லை. பட் ஐ லவ் டு பி அ ஃபாதர். அண்ட் அது வந்து ரொம்ப நைஸ், நல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபாதர் இல்லை அப்படின்லாம் இல்லை, ஆப்வியஸ்லி. பட் அவர் வந்து என்னன்னா ஃபாதர் இருக்காங்கன்னா சில இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி இந்த மாதிரி நம்மளுக்கு ஒருத்தர் இல்லையடா அப்படின்ற மாதிரி ஒரு பொறாமையாக இருக்கும்ல. ரொம்ப பொறாமையாக இருக்கும் எனக்கு. பட் அவங்களுக்காக நான் வந்து ப்ரே தான் பண்ணுவேன், இன்னும் நல்லா இருக்கணும். ஏன்னா அது பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். புரியுது. அந்த மாதிரி எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நம்ம கூட இருக்கிற அந்த அப்பா அம்மா அப்புறமா வந்து கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களோட இதுதான் நம்மளோட கோரே. இல்லை, சின்ன வயசுலேருந்து கோரே அதான். அவங்க தான் நம்ம லைஃபே ஷேப் பண்ணுறாங்க. புரியுது. ஒரு மதர் நம்மளோட பேலட்ல இருந்து நம்ம என்ன டேஸ்ட், இதுதான் டேஸ்ட்னு சொல்லி கொடுக்கறதுல இருந்து, இதுதான் லைஃப்னு நம்மளுக்கு காட்டுறதுல இருந்து, இவங்க தான் எல்லாமே. அதுலேயே வந்து ஒரு இது பிரச்சனை இருக்குதுன்னா அப்போ அது கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். See, if you don't have a father, that's a different story. இருக்காங்க. அண்ட் அது வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து கிடைக்கல அப்படின்றது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். இட்ஸ் ஹர்ட்டிங். பட் இவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. அண்ட் இதில் டெஃபினெட்லி நீங்களே சொன்னீங்க, ஐவ் earned a lot, நிறைய சம்பாரிச்சிருக்கேன் நீங்கள். 100% நான் வந்து நல்லா சம்பாரிச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு நான் இருந்தது வந்து வாடகை வீடு, அது வந்து அவ்வளோ கடன்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சுல்ல. நம்ம அதுலேருந்து நம்ம இப்போ இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் மை ஓன் ஹவுஸ், ஐ ஹாவ் அ கார். நான் வெளிநாட்டுக்கெலாம் போகிறேன், ஐ கேன் அஃபோர்ட் மை செல்ஃப். அந்த மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போகிறது எனக்கு இப்போ நான் வந்து அடுத்து நான் ஏதாவது மெனு இப்போ போய் எங்கேயாவது ஒரு கடையில் போய் கொஞ்சம் சாப்பிட்றேன்னா நான் மெனு பார்த்து அந்த ப்ரைஸ் இது பண்ண அவசியம் இல்லை. சாப்பிட்டுட்டு நான் வந்து அப்புறமா நான் வந்து அதுக்கப்புறமா நான் வந்து பே பண்ணுற அளவுக்கு வந்து கடவுள் வந்து எனக்கு ஒரு இது கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிளெஸிங்ஸ் வந்து எனக்கு இருக்குது. ஸோ நல்லா நான் அதெல்லாம் சும்மா வந்து நான் வந்து ஒழுங்காக சம்பாதிக்கல, நான் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க, கம்மி தான் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக வாட்ஸ் யுவர் நெட்வொர்க்? உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இல்லை, அப்ராக்ஸாக தெரியும்ல எல்லாருக்கும். தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், தெரியும். பட் ரொம்ப அதிகம்னு கிடையாது, பட் நல்லா இருக்கு. ஓகே. ஸோ ரொம்ப அதிகம் அப்படின்றது இப்போ உனக்கு வந்து ரொம்ப அதிகம்ன்றது இந்த நம்பராக இருக்கலாம், ஓகே அப்படின்றது இந்த அளவாக இருக்கலாம், எனக்கு வந்து மாறும்ல. ஆமாம், அதனால நிறையா இதெல்லாம் போடுவாங்க, இவருக்கு இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன். அதை வந்து பாஸ் அப்படின்னு வந்து பாஸ். ஆமாம், பாஸ். ஸோ உங்களோட லைக் உங்களுக்கு வந்த ஒரு பிக்கெஸ்ட் பேமெண்ட் அப்படின்னா என்ன சொல்லலாம்? பிக்கெஸ்ட் பேமெண்ட் அதாவது ஒரே பேமெண்ட்டாக கேட்குறியா? ஒரு பேமெண்ட்டாக வந்த பிக்கெஸ்ட் பேமெண்ட் கான்டென்ட் கிரியேஷன். எக்ஸாக்ட்லி. யூடியூப்ல இருந்தா AdSense வியூஸ்ல இருந்து சொல்ல, இட் கேன் பி எனிதிங், ப்ரொமோஷனாக இருக்கலாம். பட் ஆனால் அந்த பிக்கெஸ்ட் பேமெண்ட் இது நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு திங்னா இவ்வளோ கேட்டு நீ விட மாட்ட போல.
மேபி லைக் ஒரு ஏதாவது ஒரு பீக் யூடியூப் இன்கம் ஏதாவது ஒரு மாதம் வந்து இட் குட் ஹவ் பீன் லைக் 25 to 30 lakhs அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் per month. நைஸ் Nice. இருக்கலாம். So it is just from views or like promotions எல்லாம் சேர்த்து தான்? வியூஸாக மட்டும் இருக்கலாம், இல்லை ப்ரொமோஷன் சேர்த்து கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். தெரியாது. அகைன் பாரு, இப்படி ஒரு கேள்வி கேட்பேன், எனக்கு தெரியவே தெரியாது. இல்ல எனக்கு டக்குன்னு தெரியல, வியூஸ்ல இருந்து அவ்வளோ வருமா அப்படின்னு தெரியல எனக்கு. ஏன் வராது? அப்படியா? ஐயோ, நம்ம தமிழ்ல ஒருத்தர் 50 லட்ச ரூபா மாசம் வந்து பாக்குறாரு வியூஸ்ல இருந்து மட்டும். சீரியஸா சொல்றேன், நாட் ஈவன் கிடிங், நாட் ஈவன் மேக்கிங் திஸ் அப். அதெல்லாம் ஓகே. ஏன்னா எனக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். புரியுது. சரியா? 50 lakhs per month from views. per month just from views. Damn. அதான் நீ அது வந்து உனக்கு போற வியூஸை பொறுத்து, அது எங்க பாக்குறாங்க பொறுத்து, இதெல்லாம் தான் வந்து மேக் புரியுது. how much you are earningல. ஸோ ஈஸியாக வந்து 50 lakhs people are like, you know, people இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு யூ கேன் சே 50-60 அப்படின்றது வந்து ஹையஸ்ட் எனி ஒரு பர்சன் கேன் இதுன்ற மாதிரி தான். நைஸ். ஸோ அதனால் 25 அப்படின்னு நான் வந்து ஒரு மாதம் சொல்லும் போது இட்ஸ் நாட் மச், நீ அதை கம்பேர் பண்ணும்போது. பட் ஒரு லேமேன் இதுலேருந்து பார்க்கும்போது என்னன்னா 25 லட்ச ரூபாய் அப்படி என்னடா பண்ணுறீங்க, போய் சாப்பிட்டு தானே வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். 100% அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் அந்த அவங்க போய் பண்ணுற ஜாப் காலை 9 to 5 9 to 6 பண்ணுற ஜாப் வந்து டாக்ஸிங், ரொம்ப ஒர்க் இதுவாக இருக்கும். அவங்க ரொம்ப டென்ஷன் ஆவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. பட் அவங்களுக்கு கிடைக்கிற சங்க் வந்து கம்மியாக தான் இருக்கும். கரெக்ட். தட்ஸ் ஹவ் த வேர்ல்ட் இஸ் டிசைன்ட். நம்ம வந்து நம்மளுக்கு வேணுன்றதை நம்ம போய் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இது பண்ணும்போது நம்ம சில பேருக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு லக் அடிக்கும். அந்த லக்கில் வந்துட்டு எனக்கும் ஒரு லக்கு வந்துச்சு. ஆனால் அதுதான் வந்து இந்த இது சூப்பர். ஸோ யா 25 lakhs வச்சுக்கோங்க. சரி, ஓகே, வச்சுக்கலாம். வச்சுக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவா வந்து இங்க நமக்காக மட்டும் சொல்லியிருக்காரு. ஆமா, இது வந்து எல்லா மாசமும் அப்படின்றதுல நீ வந்து டைட்டில்ல போட்டுறாத 25 lakhs per month சம்பாதிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாசம். அதான் அது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல. சரியா? புரியுது. இல்லையா? இப்போ என்னன்னா, இப்போ என்னோட ஆஃபீஸில் வந்துட்டு மாதம் வந்து எனக்கு மொத்தம் 15 பேர் வேலை செய்கிறாங்க, 16 பேர் வேலை செய்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறமா வந்து என்னோட ஆஃபீஸோட ரெண்ட்டு, கரண்ட் பில்லு இதெல்லாம் சேர்த்தே ஒரு 10 ரூபாட்ட போகுது மாதம். 10 லட்ச ரூபா. யா, 10 லட்ச ரூபா செலவு இருக்குன்ற செலவு இருக்கு அப்படின்னா பார்த்துக்கோ. நான் எவ்வளோ ஒர்க் பண்ணி ஆகணும், எவ்வளோ வியூஸ் போட்டு ஆகணும், எவ்வளோ இது பண்ணி ஆகணுன்றது அதுலேருந்து உனக்கு தெரியும். கரெக்ட். ஸோ இவ்வளோ நான் செலவு பண்ணி நான் வந்து என்னோட ஆஃபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஸோ அப்போ அதுக்கான இது இன்கம் அப்படின்றதும் ஒன்று இருக்குது. ஸோ தென் இட் இஸ் லைக் அவ்வளோ அதிகமாகவும் தெரியல, ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணணுமோ அது மாதிரி இருக்கு. ஆமாம். இப்போ நீ வந்து அது நீ இந்த அளவுக்கு நீ பெருசாக பண்ணணும்னு அவசியமும் இல்லை. நான் ஒரு லூஸு, நான் என்ன பண்ணுவேன்னா வந்து நான் செலவு பண்ணுறதை வந்து திருப்பி வந்து இந்த மாதிரி கேமரா வாங்குறதா இருக்கட்டும், எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். டெக்கு இந்த மாதிரி ஆஃபீஸை வந்து பில்ட் பண்ணி அதுக்கு இன்டீரியர் பண்ணுறது, அந்த இன்டீரியருக்கே இப்போ ஸ்பெண்ட் அரௌண்ட் லைக் 60 lakhs I guess. 60. ஆமாம், இப்போ நாட் அது எல்லாமே சேர்த்து சிஸ்டம் எல்லாம் சேர்த்து இன்டீரியர் எல்லாம் சேர்த்து. ஓகே. இவ்வளோலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். எதுக்கு பண்ணணும்? பட் ஐ லவ் டூயிங் இட். எனக்கு பிடிக்கிறது இல்லை, எனக்கு பிடிச்சது நான் பண்ணி தான் ஆகணும். அதனால ஐ டூ இட். அதுல இருந்தே வருது. ஸோ அதுலேயே திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுவேன். தட்ஸ் ஹவ் மிஸ்டர் பீஸ்ட் ஆல்சோ டஸ். எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் பீஸ்ட் வந்து அதில் வந்து அவரெல்லாம் வந்து பெரிய ஒரு இது சகாப்தம். நம்ம அதில் மேபி லைக் ஒரு 1%. ஆமாம். இல்லை, அந்த ரீஇன்வெஸ்டிங் அந்த ஆங்கிள். பட் அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு என்னோட இது இல்லை. நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப முன்னாடிலேருந்தே வந்து ஏதாவது வாங்கி போட்டுருவீங்க. ஏதாவது ஒன்று கேமரா, டேபிள், எனக்கு வந்து இது அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று போட்டே இருப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட். இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ளாஷியாக இருக்கிறத பற்றி சொன்னீங்கல்ல, அது பிடிச்சிருக்கா இல்லை எதனால அதை பண்ணுறீங்க? ஷோ ஆஃப் பண்ணணும்னு ஆப்வியஸாக சில பேர் பண்ண மாட்டோம். உங்களுக்கே அது பிடிச்சிருக்கா? லைக் லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். ஆமாம். இப்போ வந்து இப்போ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதப்ப என்னால் வாங்க முடியல. என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுது, நான் வாங்குறேன். அண்ட் எனக்கு நான் என்ன வாங்குறேனோ அதை நான் காட்டணும் அவசியம் கிடையாது. பட் நான் ஸ்டில் எனக்கு காட்டணும் அப்படின்னு தோணுது. அது vlog அப்படின்னு. அது vlog ஒரு இதுவாக ஒரு கான்டென்ட்டாக நான் பேசுகிறேன். அதை பற்றி எனக்கு வந்து ஒரு இது கிடைக்குது. அவ்வளோதானே தவிர நான் போய்ட்டு சீன் போடணும் எல்லாரும் முன்னாடியும் அப்படின்றது அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. அப்படி போடணுன்னா நான் எப்பயுமே வந்து ஒரு வெர்சாச்சே சட்டு, ஒரு நல்ல பேண்ட்டு, அப்படியே வந்து ஒரு ஷூவு, அப்படியே கண்ணாடிலாம் போட்டு அப்படியே கெத்தா சுற்றலாம். நானே ஒரு பிச்சைக்காரமாக சுற்றிட்டு. சரி, அது ஏன் நான் சொல்கிறேன்னா வந்துட்டு இந்த ட்ரௌசர் போடுறது சொல்கிறாங்களே, இப்போ இவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஃப்ளாஷியாக இருக்கணுன்றது இல்லை. ஜஸ்ட் எனக்கு நான் இது பண்ணுறேன், நான் ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் மை
ஒண்ணுமே இல்லாதப்ப வந்து அதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளால வாங்க முடியாதே அப்படின்ற ஒரு ஃபீலிங் நான் இருக்கும். ஒண்ணுமே இல்லாதப்பயும் நான் அதையும் காமிச்சிருக்கேன்ல. ஆ. அப்ப நான் இருக்கும்போது நான் அத காமிக்கிறேன். அவ்வளோதான். அதுல வந்து ரொம்ப புனிதமான விஷயமும் இல்ல. அது ரொம்ப வந்து ஒரு இதுவான விஷயமும் கிடையாது. கரெக்ட். இட்ஸ் ஜஸ்ட் சும்மா ஒரு 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 லைன் தான் அது. புரியுது. அவ்வளோதான். ரைட். புரியுது. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? சொந்த வீடு கட்டுறது ஒரு மைல்ஸ்டோன்ல. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலி. நல்லா இருந்துச்சு அது. அது வந்து வேற ஒரு ஃபீல் பா அது. ம். பட் இப்ப மறந்துருச்சு. பார்த்து ஏன்னா எங்களுக்கு நான் அந்த இடத்துல வந்து குட்டியா கட்டலான்னு தான் இருந்தேன். பட் எங்க தங்கச்சிக்கும், எங்க அம்மாவுக்கும் வந்துட்டு எப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு வச்சு வச்சு கட்டுறது வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கலாம் பேசிக்கிட்டே இருப்போம். உட்காந்து வீட்டுக்குள்ளேயேலாம் படிக்கட்டு இருந்தா எப்படி இருக்கும்னு. ஆ. ஸோ அதனால வந்துட்டு ஒரு ஸ்டெப் ஓவர் போட் போய் நான் இந்த மாதிரி தான் கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் வந்து இது பார்த்து எடுத்து பார்த்து. பார்த்து கட்டி இன்டீரியர்லாம் பயங்கரமா பண்ணி பயங்கரமா இருக்கும் வீடு. ஆனா ஆமா. என்னோட வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். அது வந்து ஒரு சூப்பர். இது மாதிரி. ஸோ அந்த ஃபீல் வந்து அமேசிங் தான்ப்பா. அது எப்படி ரைட். நம்ம வந்து குறைச்சி எடை போட முடியும்? ஆ. அமேசிங். ரைட். ஸோ நீங்க டிராவல் பண்ணதுலயே எந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு டர்க்கி ரொம்ப பிடிக்கும். ஓகே. டர்க்கி அப்புறமா வந்து யுஎஸ். ம். ஆப்வியஸ்லி யுஎஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர் எனக்கு. ஏன்னா அங்க வந்து ஒரு எண்ட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நீ என்ன வேணாலும் பண்ணலாம். அங்க போய் நான் ஃப்ளைட் ஓட்டினேன். ஒரு குட்டி ஃப்ளைட்டு. கரெக்ட். அந்த மாதிரிலாம் வந்து இட்ஸ் ஒரு ரேண்டம். நம்ம ஊர்லாம் பண்ணவே முடியாது. நீ கடைசி வரைக்கும் நீ பண்ணவே முடியாது. 100 வருஷம் ஆனாலும் வந்து உன்னால ஒரு ஃப்ளைட் இங்க வாங்கி ஓட்ட முடியும் அப்படின்னா ம். வாய்ப்பே கிடையாது. பட் அங்க வந்து நார்மலானா ரொம்ப நார்மல் இல்ல. ஆ. ஒரு ஐடில வேலை செய்றவர் வந்து ஒரு ஃப்ளைட் வச்சிருக்காரு. அது ஹாபியா வந்து அவர் வந்து ஓட்டிக்கிறாரு, இது ஓ, பண்றாரு. ஓகே. அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து அங்க வச்சிருக்கானுங்க பாத்தியா? அது வந்து பயங்கரம். இப்ப வந்து அந்த நாட்டை வந்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஒழுங்கா இது ரன் பண்ணிட்டு அது ஒரு விஷயம். ட்ரம்ப் அந்த மாதிரி. பட் அது பில்ட் ஆன விதம் வந்து இட்ஸ் ஒரு நல்ல ஒரு இது. ஸோ புரியுது. எல்லாருனாலுமே வந்து எல்லாத்தையுமே வந்து இது பண்ணலாம். அப்படின்றது அங்க ஒரு போய் பியூட்டிஃபுல்லான தெரிஞ்சது. விஷயம் அது. புரியுது. ஸோ அதனால வந்து அதான் அந்த எண்ட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் யூஎஸ்ல எனக்கு. டர்க்கில அந்த ஹாட் ஏர் பலூன் அந்த இதுவா? அது ஆர்டர் பண்ணி நான் போவே இல்லை. கேப்படச்சேர் அது. பட் அது இல்லாம அங்க இருக்க பீப்பிள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அது ரொம்ப ஓகே. பிடிக்கும் எனக்கு. டர்க்கில எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எந்த அளவுக்கு லைக் எந்த மாதிரி சொல்றீங்க? ஏன் நான் இப்போ அங்க போயிட்டு என்னோட கார்டு ஒன்று தொலைஞ்சிருச்சு. நான் அந்த கார்டில் தான் எல்லாத்தையும் செலவு வச்சிருந்தேன். பட் தொலைஞ்சிருச்சு. இங்க வந்து இந்த இவர் இருக்கார்ல, நம்போ அந்த ஒரு பக்லாவா, ஐயோ! ஒட்டமன் பக்லாவான்னு சொல்லி ஒருத்தர் ஆமா, இருப்பாரு. ஆமா. அவருக்கு கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி அவர் வந்து டர்க்கிஷ்காரர். அவருக்கு கால் ஓ! பண்ணி நான் வந்து எனக்கு இந்த மாதிரி தொலைச்சிட்டேன்னோனே, அவர் வந்து அன்னைக்கு வந்து என் வீட்ல இருந்து வந்து காசு கொடுக்கவும் ஆள் இல்ல. ஸோ ம். அவர் வந்து காச வந்து அவரே வந்து அங்க ஒரு டிரைவருக்கு போட்டுவிட்டு, அந்த டிரைவர் கிட்டக்க வந்து அவர் வந்து அங்க போய் எனக்கு ஏடிஎம்ல போய் இப்ப யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்புறாங்கன்னா, எந்த டிரைவரும் ஒத்துக்க மாட்டாங்க. யாருமே டிரைவரா இருக்கட்டும் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இது வந்து என்ன இல்லீகலா பண்றாங்களா? இவனுக்கு என்னன்னு பண்றாங்கன்னு தெரியும்னு கரெக்ட். சொல்லிட்டு. அந்த காசு வந்ததும் அந்த காச அழகா போயிட்டு எடுத்து குடுக்குறது. அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்க நடந்துச்சு. அப்புறமா ம். அங்க 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 ஒரு டிரைவர் கூட நாங்க சுத்திக்கிட்டே இருந்தோம். அவரோட செம்ம கூத்தடிச்சோம் நாங்க. அவரு ம். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு அங்க ரெஸ்டாரண்ட்குள்ளேயே போயிட்டு டக்கு டக்குன்னு போயிட்டு பத்த வச்சு தம் வச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ம். பார்க்கறதுக்கு என்னடா இவ்வளோ சில்லா இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப பயங்கரமான ஊர் அது. புரியுது. ஆமா அந்த பீப்புள் வந்து இட்ஸ் வெரி. ஓகே. அப்புறம் ஃபுட் பயங்கரமா இருக்கும். ஃபுட். நீங்க ட்ரை பண்ண குசின்லயே எந்த குசின் பயங்கரமா இருந்துச்சு நம்ம அப்படி? ஊர் தமிழ் குசின் தான் ஓகே. எனக்கு ஃபேவரட். ஓகே. அது இல்லாம ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு டர்க்கிஷ் டர்க்கிஷ் தான். டர்க்கிஷ் ஃபுட். ஏன்னா அவங்களோட மீட் பயங்கரமா இருக்கும். ஓ, அந்த சரி, அவங்க ஸ்டேக் ரொம்ப ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆ. அவங்களோட மட்டன் அவங்களோட இது வந்து டாப் குவாலிட்டியா வேற இருக்கும். லெவல் இருக்கும். அதெல்லாம் புரியுது. அச்சீவே முடியாது. நம்ம ஊர்ல ஒரு டாப் 3 ரெஸ்டாரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா? எல்லாமே மதுரையில தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. ஸோ மதுரையில ஒரு 3 ரெஸ்டாரண்ட். ஒண்ணு வந்து பவர் கடை பிடிக்கும் எனக்கு. அண்ட் சந்திரன் மெஸ் பிடிக்கும் எனக்கு. ம். அப்புறமா வந்து ஒரு கூரைக்கடை இதுல ஒண்ணு இருக்கும். அ ஐயோ! மேலூர் கூரைக்கடை. ம். அதுவும் ரொம்ப பிடிக்கும். இப்ப ரீசென்ட்டா வந்து மேலூர்ல போயிட்டு இன்னொரு கடையில சாப்பிட்டேன். மிலிட்டரி ஹோட்டல் பயங்கரமா இருந்துச்சு. அவங்க கிட்ட மட்டன் அப்பா! ஓகே. ஸோ மதுரை தான். மதுரை சுத்தி அவ்வளோதான். சென்னையில எதுவும் இல்ல. சென்னையில ஃபேவரட்னா இப்போதைக்கு வந்து ஐ லவ் பிரியாணி இல்ல. ஸோ எனக்கு ஆமா. வந்து அந்த ஆம்பூர் கேண்டீன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆ. தே ஹேவ் அமேசிங் பிரியாணி. ஓகே. அண்ட் ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. யோசிக்கணும். அந்த மாதிரி தான். புரியுது. உங்களோட நெக்ஸ்ட் பிக் கோல் என்ன? நெக்ஸ்ட் பிக் கோல் அப்படின்றது நான் எப்பவுமே வந்து கோல் வச்சு நான் ஒர்க் பண்ணதே இல்ல. அது ரொம்ப தப்பு. அப்படி பண்ணவே கூடாது. யூ ஓகே. நீட் டு ஹேவ் லைக் சின்ன கோல் இருக்கணும், பெரிய கோல் இருக்கணும் எல்லாமே சொல்லுவாங்க. ஆ. ஐ நெவர் ஹேட் சச் திங்ஸ். ஏன்னா எனக்கு வந்து என்ன ஆக போறோம், ஏது ஆக போறோம் அப்படின்றது எதுவுமே தெரியாது ஃபர்ஸ்ட்டே. ஓகே. ஜஸ்ட் டூ திங்ஸ். ஐ ஜஸ்ட் ஒர்க். அவ்வளோதான். புரியுது. ஒர்க் பண்ணணும், எஃபர்ட் பண்ணணும். அவ்வளோதான் நான் வந்து இது பண்றேன். இதுதான் நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் ஹேவ் சச். ஸோ கோயிங் வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஆமா. அண்ட் தட்ஸ் நாட் த ரைட் வே, ரைட் அப்ரோச். பட் தட்ஸ் ஜஸ்ட் மை திங். லைக் ஐ ஜஸ்ட் கோ லைக் தட். சூப்பர். இட்ஸ் வெரி கம்ஃபர்ட்டிங். அண்ட் ஒரு இதை வச்சு நான் அதில் போய் அந்த இதை போய் முடிக்கிற மாதிரி நான் ஒர்க் பண்ணுறது அது வந்து இட்ஸ் டூ மச் ஃபார் மீ அப்படின்ற மாதிரி. ஐ மீன் டூ மச் ஃபார் மீனா
அவ்வளோ எதுக்கு நான் போட்டதில்ல எஃபர்ட் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஹாப்பி ஐம் ஜஸ்ட் நான் எஃபர்ட் போடுறேன் அப்படியே நான் வந்து இது பண்ணுறேன் அவ்வளோதான். புரியுது. இப்போ சில பேருக்கு வந்து எனக்கு சினிமாக்கு போகணும், பெரிய ஒரு ஆளாகணும் அப்படிலாம் இருக்குமே, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சினிமா சினிமாவில் போய் ஆக்ட் பண்ணுறது எனக்கு ஃபஸ்ட்லேருந்து பிடிச்ச விஷயம் தான். டெஃபரெண்டாக இப்போ ஒரு ஆக்டிங் ஒரு இது நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்குன்னா டெஃபரெண்டாக ஐல் பி ஹாப்பி தான். ஓகே. பட் அதான் நெக்ஸ்ட் பிக் திங் அதான் ஐ வாண்ட் டூ தட் அப்படின்றது இல்லை. ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு மேக் அ மூவி. ஓ, யூ வாண்ட் டு டைரக்ட்? ஆமாம், டைரக்ட் அ மூவி. பட் ஐ ஹேவன்ட் புட் இன் எஃபர்ட். அதுக்கான எஃபர்ட் நான் எதுவும் போட்டது கிடையாது. ஸோ எஃபர்ட் போடாமல் போய் எப்படி படம் எடுக்க முடியும்? லூஸாக நம்ம அது ஒரு டைம் வரும். ஆமாம், நான் உட்காந்து எழுதுனது கூட கிடையாது இது வரைக்கும். ஓகே. ஸோ அதனால் இட்ஸ் சும்மா ஒரு இதுதான், ஒரு புரியுது. நப்பாசை தான், பண்ணணும் ஆசை, அவ்வளோதான். அதுக்கான ஒர்க் எதுவுமே கிடையாது. அதனால் வந்து இட்ஸ் புரியுது. சும்மா ஒரு பிரியாணி சாப்பிட்ற ஆசை மாதிரி ஒரு மூவி எடுக்கிற ஆசை, அவ்வளோதான். அவ்வளோதான். ரைட். இப்போ ஃப்யூச்சரில் ஒரு 20 வருஷம் கழிச்சு, இல்லை இன்னொரு 100 வருஷம் கழிச்சு கூட சொல்லலாம், இர்ஃபானை வந்து இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? யார் ஞாபகம் வச்சுக்கணும்? மக்கள் இப்போ நான் செத்துக்கு அப்புறம் சொல்றீங்களா அதை? அப்படிலாம் ஒரு இல்லை, 100 வருஷம் அப்புறம் செத்துருங்க டிஃப்ரெண்டா. அதுக்கப்புறம் எப்படி யாரும் ஞாபகம் வச்சு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு அதில் ஒரு லெகசி கிரியேட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கலாம் சில பேருக்கு. அவ்வளோ பெரிய பிளான் எனக்கு இல்லை. கார்பமே சொல்கிறேன், ஐ டோன்ட் ஹேவ் தட் மச் பிக் ஆஃப் பிளான். ஒரு ஆசை அப்படின்னா அவ்வளோ பெருசாக சத்தியமாக யோசிக்கல அவனை. எனக்கு இப்போ எப்படின்னா வந்து இப்போ பீப்புள் வந்து பார்க்கும்போது இவர் வந்து ஒரு மதர் தெரேசா அந்த மாதிரி வந்து ஐ டோன்ட் ஹேவ் அந்த மாதிரி இல்லை. நான் இருக்க வரைக்கும் நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும், என் கூட இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இவ்வளோதான் வந்து என்னோட சிம்பிளாக அவ்வளோதான். இவ்வளோதான் வந்து இது அது தப்பான்றது தெரியல எனக்கு. தப்பெல்லாம் இல்லை. அப்புறம் நம்ம அந்த மாதிரி ஒரு லெகசி கிரியேட் பண்ணி அவ்வளோ பெருசாக வந்து அவ்வளோ பெருசாக இல்லை, சத்தியமாக இல்லை, ப்ராமிஸாக இல்லை. இருந்தால் நான் சொல்லுவேன், ஆமாம் எனக்கு நான் வந்து போன உடனே எல்லோரும் வந்து இர்ஃபான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிரியேட்டர் அப்படின்னு பார்க்கணும். இவர் வந்து தமிழில் வந்து ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி விளாக் பண்ணார், இவர் வந்து யூடியூப் வீடியோ அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் ஐ டோன்ட் ஹேவ் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. ரைட். இந்த உலகத்தில் வந்து நம்ம பிறந்து நம்மளுக்கு வந்து சாவர வரைக்கும் நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக தானே நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு விஷயங்களை எடுத்து வைக்கிறோம். அது நம்மளுக்கு கிடைச்சக்கப்புறமாட்டிக்கு மிச்சத்தில் எல்லாமே வந்து சும்மா ஜாலி தான், போனஸ் அப்படிதான். அங்கே போயிட்டு அச்சீவ் அப்படின்லாம் எதுவும் இல்லை. இப்போ எனக்கு ஏதாவது நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலும் செலவு பண்ணுறதுக்குன்னு ஒரு இது இருக்குது. இப்போ எனக்கு ஒரு விஷயம் வேணும், ஆனால் அது எனக்கு இன்னும் என்னால் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்றதுலாம் வந்து இருக்கும் மேபி. ஆமாம், அதுக்குன்னு வந்து அப்படி இருக்கிற விஷயம் என்னது? இன்னும் வந்து எனக்கு இது கிடைக்கல, இது நான் யோசிச்சுட்டு இருக்கேன் வாங்கணும்னா இட் ஷுடன்ட் பி லைக் ப்ராடக்ட் தான், இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கலாம். என்னால் எனக்கு ஒரு வேணுன்ற விஷயம் வந்து என்னால் பண்ண முடியாமல் அப்படின்றது இல்லை எதுவும். ஓகே, எல்லாமே வந்து ஐ கேன் ரீச் அப்படின்றீங்க. ஆமாம், இப்போ எனக்கு நான் வந்து ஐ லவ் டு கோ இன் ஃப்ளைட். நான் சொன்ன மாதிரி அதுவும் எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் போனால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்லா படுத்துக்கிட்டு தூங்கிட்டு அந்த மாதிரி போனால் பிடிக்கும். அது ஐ கேன் டூ. அதான் என்னோட ரொம்ப பிடிச்சி ரொம்ப யோசிச்சு பண்ணுற விஷயம். ஆனால் எனக்கு பயங்கரமான ஒரு வீடு இருக்குது, நான் அந்த வீட்டில் இருக்கிறேன். கரெக்ட், ஆல்ரெடி எனக்கு அது கிடச்சிருச்சு. வேற வந்து நான் தான் எனக்கு எல்லாமே கார் இருக்குது, வீடு இருக்குது, வீட்டில் ஹாப்பியான ஃபேமிலி கிடைக்காததுன்னு. ஆமாம், பீப்புள் எல்லாமே இருக்குதுல்ல. தென் இதுதான் அடுத்து அப்படின்னா மேபி எனக்கு காசு வந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு அதை வச்சு ஏதாவது பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அப்போ வரலாம். பட் இப்போ வந்து எனக்கு இது வேணும், ஆனால் எனக்கு கிடைக்காம இருக்குது, அதை போய் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு எதுவுமே இல்லை. அண்ட் தட்ஸ் குட்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்டு நம்ம வந்து வெறியாவே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம லைஃப்பை பார்க்க மாட்டோமோ அப்படின்னு. தட்ஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். எல்லாத்துக்கும் எனஃப்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றீங்களா? அதான் அகைன் அதை ரொம்ப புனிதமாக்காத, நார்மலாக சொல்கிறேன். எனஃப், நீ போதும் என்ற மனமே இப்போதும் சொல்ல. ஐ மீன் லைக் இது எனக்கு கண்டென்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லும் போது அது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. புரியுது. when I think too much about that then I'm losing my இப்போ இருக்கிற ஹாப்பினஸே I'm losing. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் செட் ஆயிடுச்சு அப்படியே? செட் ஆயிடுச்சு, கம்ஃபர்டிங்காக இருக்குது, ஜாலியாக இருக்குது, ஒய்ஃபு, ஃபேமிலி, கிட்டு செட்டில் ஆயிருக்கீங்க அப்படின்றது. ஒரு இடத்துல செட்டில் ஆகி ஜாலியாக கம்ஃபர்ட் ஜோனில் போய்கிட்டு இருக்கேன் நான். ஓகே, ஸோ அதுலேருந்து மாற வேண்டாம் அப்படின்றீங்களா, இல்லை ஒரு நாள் மாறுவேன்? மேபி டக்குன்னு எனக்கு ஏதாவது ஒரு இது வந்துட்டு ஏதாவது பண்ணலாமே ஜாலியாக அப்படின்னு டக்குன்னு மேபி லைக் இன்னொரு 3 வருஷத்தில் வந்துட்டு சரி ஏன் நம்ம வந்து புதுசாக எதாவது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணலாம். ஏன்னா என்னால் சும்மாவே உட்கார முடியாது, ஏதாவது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வயசு வேறப்பா வயசு 26.
26. 26. எனக்கு 33. ஒரு அதுவும் டிஃபரன்ஸ் அதுவும் இருக்கு. எனக்கு பேர்ன் அவுட் ரொம்ப அதிகமா இருக்கும்ல. ஆமாமா, நான் டெய்லி நீங்க வீடியோஸ் 10 போட்டுட்டு வருஷமா வேற 10 பண்ணிட்டு வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் இதுல. ஸோ கரெக்ட். அந்த மாதிரி நான் ஓடி ஓடி நிறைய வந்து பண்ணிட்டே தான் இருப்பேன். இப்பயும் நான் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆமாமா, பட் அது நான் பண்ணாம இல்ல. பட் இருந்தாலும் உனக்கு இருக்க வெறி எனக்கு இருக்காதுல்ல. புரியுது. ஐ மீன் எனக்கு கொஞ்சம் மேபி கம்மியா இருக்கும் வெறி. கம்மியாயிட்டு மேபி ஏறலாம். அது அதான் அது டிஃபரெண்ட். வந்து டிஃப்ரெண்ட் தானே. மேபி கரெக்ட். அப்புறமா வரலாம் அந்த வெறி எனக்கு. புரியுது. இது வருதோ இல்லையோ. ஹவு லோன்லி ஆர் யூ? ஹவு லோன்லி ஆர் யூனா ஏன்னா இப்போ டாப் இஸ் லோன்லின்னு சொல்லுவாங்க. நிறைய சக்ஸஸ் இருந்து, பணம் இருந்து, காரு என்ன வேணா சொல்லலாம். பட் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் இல்ல. இல்ல ஜென்ரலா. மேல போய் உட்கார்ந்துட்டு நான் வந்து லோன்லியா இருக்க அளவுக்கு சக்ஸஸ் கிடையாது. ஆமா. ஓகே. You know, I still have my family and I still have people to rely on. So அதனால வந்து I'm not like lonely. ஓகே. Like when we are sad with அப்போ வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகும். ஓகே. மற்றபடி I'm not lonely. I have my people. So I have my ரைட். நைஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்னா என்ன? ஒன் டைம் தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து அதை நல்லா வாழ்கிறதும் ஒழுங்காக அதை வேஸ்ட் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இஃப் ப்ரொடக்டிவாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா தென் வி வில் ஹேவ் பெட்டர் லைஃப். ஓகே. இல்லை நம்ம வந்து அதை நம்ம டேக் ஈஸியாக விட்டோம் அப்படின்னா அது வேறு மாதிரி ரோட்டில் போகும். ஸோ அதனால் லைஃப் இஸ் இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. ரைட். ஆர் யூ ஸ்பிரிச்சுவல் பர்சன்? கடவுள் நம்பிக்கை இருக்கா? என்னோட ஸ்பிரிச்சுவாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ பிலீவ் தட் தெர் இஸ் ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஹையர் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உங்களுக்கு நல்லது பண்ண வைக்குது. அண்ட் ஒரு நல்லது பண்ணும்போது நல்லா ஃபீல் ஆகுது. பட் ஒரு கெட்டது பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா ஃபீல் ஆகாத ரீசன் வந்து இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கடவுள் வந்துட்டு நம்ம அவரே வந்து வழிபட்டுக்கிட்டே இருக்கிறத வந்து விரும்புகிறத விட நீ உன்னோட எப்படி உன்னோட கூட இருக்கவனோட எப்படி இருக்க அப்படின்றதான் பார்ப்பாரு அப்படின்னு எனக்கு ஒரு பிலீஃப் இருக்கு. அது வந்து அதுதான் வந்து என்னோட உள்ள இருக்கிற கோர். ஆமாம், அதுதான் எனக்கு உள்ளே இருக்கிற கோர். அண்டு நம்ம கூட இருக்கவங்க ஹாப்பியாக நம்ம வச்சுருக்கோம், நம்ம பார்க்குறவங்கள நம்மளுக்கு வந்து ஒரு இது பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுறோம், சம்திங் ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக யூல் ஹாவ் ஹை சான்ஸ் ஆஃப் கோயிங் டு ஹெவன். ஐ ஃபீல். புரியுது. ஸோ அந்த பிளெஸிங்ஸ் ரொம்ப முக்கியம். கூட இருக்கிறவங்கள நம்ம பார்த்துக்கிட்டா ஆண்டவன் நம்மளை பார்த்துப்பான். அந்த மாதிரி தானா? இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். லைக் நீ வந்து இப்போ என்கிட்ட இருக்க காசில் நான் வந்து இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ என் கூட இருக்கவங்க என்னோடய ஃபேமிலியாக இருக்கட்டும், என்னோடய ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் வேணும், நான் இதை வாங்கணும், எனக்கு இது தேவைப்படுது, நான் அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்றப்ப அதை நம்ம கொடுப்போம் தெரியுமா. அப்போ அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது தெரியுமா, அது வேறு லெவலில் இருக்கும். அது இல்லாமல் இப்போ நீங்கள் வெளியில் பார்க்குற நான் எப்போயுமே வந்து ஐ ஹேவ் என்னோடய வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இதுக்காகவே செலவு நோட்டெலாம் வாங்கி வச்சுப்பேன் பேங்க்கில் வந்து. எனக்கு எப்பயுமே ஐ ஹேவ் இட். லைக் எனக்கு அது வந்து என்னோட இது மாதிரி ஐ லவ் செலவத்தால்ஸ். அது என்னன்னா யாராவது கேட்கும் போது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. சரி, எனக்கு இந்த பார்த்தீங்களா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது வாங்கி வைக்கிறது பேங்க்ல நான் சொல்லி. ஏன்னா இது நம்ம நார்மலாக வந்து கலெக்ட் பண்ண முடியாது. இது நம்ம ஈஸியாக இருக்கும், டக்கு டக்குன்னு எடுத்து உள்ளே வச்சு எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி 20s 50s 100s இதெல்லாம் நான் வந்து நான் எடுத்து வச்சுப்பேன். இது ரொம்ப ஒரு சீப்பான சந்தோஷம். அது புரியுது. டக்குன்னு ஒரு ஹை மாதிரி. இப்போ நம்ம எப்படி நம்ம ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு ஹை கிடைக்குதுல்ல, அந்த மாதிரி அது ஒரு ஹை, அது ஒரு குட்டி ஹை, அது ஒரு ஜாலியாக இருக்கும். நம்ம வந்து பெருசாக பண்ணிட்ட மாதிரி கொடுக்கறது 20 ரூபா தான். பட் என்னமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், அப்படியே ஒரு ஃபீல் இருக்கும்ல. அது வந்து வேற லெவல் ஃபீல். அது புரியுது. அது அப்பப்போ பண்ணிட்டே இருக்கிறது வந்து ஜாலி. ரைட். இப்போ இந்த ஹோமிஃபைன்னு ஒன்று இருந்துச்சு, அது என்னாச்சு? அது வந்து ஒரு வீடியோ போட்டோமா, இன்னொரு வீடியோ மேக் பண்ணோம். அந்த வீடியோவில் நீ இருந்தியா? இல்லை நான் இல்லை, வேற யாரோ தருண் இருந்திருப்போம். தருண் நிறைய பேர் அவங்களாம் இருந்திருந்தாங்க. தருண் வந்து ஆல்ரெடி ஹோமிஃபைல இருந்தாங்க. ஆமாம். அது இல்லாமல் வந்து நீங்க அந்த கொலாப நிறைய பேர் அந்த ஒரு கிரிக்கெட் வீடியோ பண்ணோம். ஆமாம். அது எடிட் பண்ணி போடுறதுக்குள்ள வந்து எங்களுக்குள்ள வந்து நிறையா வந்து அந்த இது வந்து இந்த மாதிரி வந்து நான் அது பண்ணுறேன், நீ இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி. இதில் எல்லாருமே கிரியேட்டர்ஸா? இதில் வந்து என்னென்னா இந்த ஒரு கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு இப்போ இந்த கான்டென்ட் இருக்குது தெரியுமா, இந்த கான்டென்ட் வந்து ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி ஒன்று பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஒரு கான்டென்ட் ஒருத்தங்க ஒரு இது வீடியோவாக நம்ம பொறுப்பெடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம வி டோன்ட் ஹேவ் டு பி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இது வந்ததுனால வந்துட்டு என்னென்னா அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு இதுவாயிருச்சு. ஓகே பண்ணுன்னு சொல்லும் போது போனேன், இல்லை இதுக்கப்புறம் பண்ணல அப்படின்னு. ஓகே ஃபைன் பண்ணல, அவ்வளோதான். வந்து அது செட் ஆகலை. அதாவது வந்து ஏன்னா எல்லாருமே வந்து அதில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கான்டென்ட் வந்து ரொம்ப
தெய்வீகமாக பார்த்து பண்ணுற ஒரு ஆளுங்களா இருக்காங்க. தட்ஸ் எவ்ரி சிங்கிள் பர்சன் எவ்ரி சிங்கிள் பர்சன். ஆமாம், அவன் வந்து ஓவர் அச்சீவிங் அந்த அளவுக்கு வந்து நான் அந்த மாதிரி அந்த அளவுக்கு யோசிக்கிற ஆள் கிடையாது. ஓகே. ஏய் இது பண்ணால் நல்லா இருக்கும், அப்படியாடா வா பண்ணலாம்டா, அவ்வளோதான். எனக்கு இது வந்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி அந்த அளவுக்கு நான் வந்து யோசிக்கிற ஆள் கிடையாது. ஓகே. ஸோ பண்ணலான்னு சொல்லும்போது ஜாலியாகவே பண்ணேன். அவ்வளவும் பண்ணல அப்படின்னும் போது ஓகே ஃபைன்ரா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாஸ் எவ்ரிபடி. ஆயிடுச்சு. ஆமாம் ரைட். ஸோ கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அது கிரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ் தான், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்குள்ள. ஸோ அதனால அவங்களுக்குள்ள ஒன்றரை பிரச்சனை இல்லை, ஆனால் மேபி எங்களுக்குள்ள அப்படின்னு வச்சுக்கலாமா? இதை வேற ஒரு தனியாக ஒன்று எடுத்து பார்த்தீங்களா இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை. எப்பா சின்ன ஒரு கிரியேட்டிவிட்டி பிரச்சனை. ஆமாம், கிரியேட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக ஒரு வீடியோஸ் பண்ணுற ஆளுங்க தான் அதில். அதனால அவங்களுக்குள்ள அந்த ஒரு இது இருக்கிறதுனால. ரைட். இப்போ லாஸ்ட்டாக வந்து என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு எதாவது நினைக்கிறீங்களா? அண்ட் அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லணும்னு இருக்கா? லைக் யூனோ ஹானஸ்ட்டாக வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நான் திங்க் பண்ணுறேன். நிஜமாலே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஹேட் இல்லை அப்படின்னா வந்து டு ஐ வாண்ட் டு டெல் தம் எனிதிங்னா டெஃபினட்டாக ஐ ஹேவ் சம்திங் டு சே. பட் அது என்னன்றது டக்குன்னு எனக்கு மைண்ட்லேருந்து வரல. ஏன்னா இப்போ நான் வந்துட்டு இல்லைங்க நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னோம்னா டெஃபினட்டாக அது வந்து ஒரு கேட்கறதுக்கே வந்து புல்ஷிட்டாக இருக்கும். ஹூ டாக்ஸ் லைக் திஸ் மேன், நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவா? அது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மிஸ்கன்செப்ஷனை வந்து என்னால் வந்து எப்படி வந்து அதை கிளியர் அவுட் பண்ணுறது அப்படின்றது சத்தியமான தெரியல. புரியுது. ரியலாகவே மிஸ்கன்செப்ஷன் பண்ணி வச்சுருக்காங்களே. ஏன்னா வந்து இப்போ என்னன்னா இல்லைங்க நான் வந்து அப்படியான ஆள் கிடையாதுங்க, நான் இப்படி தாங்க, நான் இப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இட் டசன்ட் சவுண்ட் ரைட். அந்த மாதிரி வந்து போய் சொல்கிறது வந்து நல்லா இல்லை. மேபி லைக் இப்போ விஷ்ணு விஷால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்தேன். நமக்காக நம்ம தான் பேசணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு பேச வேண்டியது? அந்த மாதிரி ஐ மீன் நமக்காக நம்ம தான் பேசணுன்றது கண்டிப்பான சூப்பரான விஷயம் தான் அது. அதான் அது எனக்கு மேபி லைக் எப்படி வந்து அந்த நிஜமாலே வந்து ஒரு ஆன்சர் வேணும்னு சொல்லி திங்க் பண்ணுறவங்களுக்கு வந்து எப்படி அதை சொல்கிறதுன்னு டெஃபினட்டாக எனக்கு தெரியல. ஏன்னா வந்து என்ன சொல்கிறது ப்ரோ, என்ன சொல்கிறது அஸ்வின், லைக் எப்படி அதை நான் வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னை வந்து தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து என்னைய வந்து சரியாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, அது எப்படி நான் வந்து ஃப்ரேம் பண்ணி சொல்கிறதுன்றது ஐ டோன்ட் நோ. வாட் எவர் ஐ நோ அண்ட் ஐ கேன் ஸ்பீக், ஐம் ஆல்ரெடி ஸ்பீக்கிங் அண்ட் ஐம் ஸ்பீக்கிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் நான். ஐ டோன்ட் திங்க் டூ மச்சாக நான் வந்து யோசிச்சு யாருமே பிளான் பண்ணி வந்து கெட்டவனா யாருமே இங்கே இல்லை, உலகத்தில் யாருமே கிடையாது. ஐ மீன் சில சைக்கோபாத்ஸ் இருக்கலாம், பட் வேணும் எல்லாருமே சைக்கோபாத்ஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு லைக் யாருமே இந்த மாதிரி கிடையாதுன்னு நான் சொல்கிறேன்ல. அதனால் வந்து ரொம்ப வந்து ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து இல்லை அப்படிதான்டா அப்படின்னு சொல்கிறது வந்து மேபி கொஞ்சம் ஒரு வாட்டி 2 வாட்டி யோசிச்சு பாருங்கள். மேபி யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு மேபி லைக் நீங்கள் யோசிச்சு பார்த்தா தெரியுமோ. எனக்கு அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. பட் மேபி லைக் நீங்கள் ஒருத்தவங்களா இருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறீங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ இல்லையோ, இது எப்படி சொல்கிறது, உங்களை வந்து இந்த மாதிரி எல்லாருமே வந்து மிஸ்கன்செப்ஷனாக எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து மிஸ்ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற டைமில் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகிருக்கும்? அது நீங்கள் வந்து இப்போ நான் அதே மாதிரி நான் வந்து ரொம்ப வந்து ஒரு தப்பான இது அப்படி இப்படின்னா வந்து நான் விட்டு போயிடுவேன். நான் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நான் கிளம்புறேன், ஏன்னா ஐ ஹவ் மேட் மை மணி, ஐ கேன் ஜஸ்ட் லீவ். பட் ஐ லவ் டூயிங் திஸ் அண்ட் எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது. அந்த மனசாட்சியில் வந்து ஐம் ரைட் அபவுட் இட். ஸோ யா தட்ஸ் தேர். அதான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு அதை ஃப்ரேம் பண்ணி ரொம்ப ஐம் நாட் ஒரேட்டர். லைக் நான் வந்து பயங்கரமாக ஸ்பீச் கொடுத்து அந்த மாதிரி அவ்வளோ பெரிய சீன் இல்லை இங்கே. இட்ஸ் ஒரு நார்மல் பர்சன் அண்ட் ஹூ டஸ் வீடியோஸ். அதுக்கப்புறமா அது பயங்கரமாக ஆகி தென் I have my own name out there. இது முன்னாடியே கேட்டிருந்தேன், இப்போவும் கேட்குறேன். ஃபைனலி do you want to tell sorry to anyone? மேபி லைக் என்னைய வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி ஒரு எனக்குன்னு ரூட் பண்ணவங்களை வந்து நான் வந்து ஏமாத்திட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேபி லைக் ஐம் சாரி. ஏன்னா நான் ஃபேக்காக இருந்து அதை நான் பண்ணல. நான் ஹானஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் வந்து இட்ஸ் அவுட் தேர். ஸோ யா
தட்ஸ் தட் யோசிச்சா அது மட்டும் தான் என் மைண்டில் வருது. பட் அது தவிர லைக் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், என்னை வந்து இந்த மாதிரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு அப்படின்னா நான் வந்து ஏதாவது வீடியோஸில் கேட்டுருப்பேன் நான். கரெக்ட். சூப்பர். நைஸ். குட் கான்வர்சேஷன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். Thank you, thank ஹானஸ்ட்லி you. நான் உங்களை எதுவும் லைக் ஹோப்ஃபுல்லி இட் வென்ட் குட். Yeah. தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ.